Hello everyone. So you're watching Learn with Mithran channel and you're learning from Mithran. So நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் சீரீஸில் டாக்கர்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அண்ட் டாக்கர் நம்ம 3 பார்ட்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். அதில் ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டுன்றது நான் ஃப்ரீயாக anyone இந்த யூடியூப் கேன் வாட்ச். அண்ட் அந்த ஃபைனல் பார்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா மெம்பர்ஷிப் அப்படின்ற கேட்டகரி கடியில் நான் போட்டிருப்பேன். ஸோ சேம் நம்ம டாக்கரோட கண்டினியூஷன் தான் கியூபர்னெட்டிஸ். ஏன்னா நம்மளுக்கு ஒரு கண்டெய்னரைசேஷன் டெக்னாலஜி டாக்கர் தெரியாமல் கியூபர்னெட்டிஸ்ன்றதை நம்ம முழுமையாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, நம்ம புரிஞ்சுக்கவும் முடியாது. ஸோ இப்போ டாக்கர் பார்த்து முடிச்ச அப்புறம் தான் இந்த கியூபர்னெட்டிஸ் சீரீஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கியூபர்னெட்டிஸில் நம்ம மல்டிபிள் வீடியோஸ் நம்ம போட போகிறோங்க. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் A to Z அப்படின்னு சொல்லாமல் ஓகே மேபி ஒரு 90% ஆஃப் எவ்ரி திங் தர் இஸ் டு நோ அபவுட் கியூபர்னெட்டிஸ். நம்ம கியூபர்னெட்டிஸில் ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணுறோன்னா ஒரு CKID இந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணும்போது என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் அந்த சர்டிஃபிகேஷனில் கேட்பாங்க, என்னென்ன kubectl கமாண்ட்ஸ்லாம் வரும், அதோட ஷார்ட்கட்ஸு அண்ட் நம்ம ட்ரை ரன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளாக்ஸு நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த சீரீஸில் மல்டிபிள் வீடியோஸில் நம்ம பேச போகிறோங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி சீரீஸ் கியூபர்னெட்டிஸ்னா என்னன்றத ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறது தான் இந்த சீரீஸோட ஒரு மெயின் கோலே. அண்ட் அது கூடவே கியூபர்னெட்டிஸ் மட்டும் இல்லாமல் சில எக்ஸ்ட்ராவாக ஆர்கோ சிடினா என்ன, அதோட டிப்ளாய்மெண்ட்டும் ஹெல்ம் சார்ட்ஸ்னா என்ன, அது எல்லாமே இந்த கியூபர்னெட்டிஸ்லேயே நம்ம கியூபர்னெட்டிஸ் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த டூல்ஸும் பார்த்து ஒரு CI/CD பைப்லைன் ஃப்ரம் த ஸ்க்ராச் எண்ட் டு எண்ட். ஆனால் அதுக்கு நீங்கள் கிட்டு, ஜென்கின்ஸ், டாக்கர், கியூபர்னெட்டிஸ் இன்னும் சில டூல்ஸ் எல்லாமே நம்ம சின்ன சின்ன டூலை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ அது ஒரு ப்ராஜெக்ட் வீடியோவாக இருக்கும், எப்படி ரியல் டைமில் ஒரு எண்ட் டு எண்ட் பைப்லைன் ஃபார் கியூபர்னெட்டிஸ் டிப்ளாய்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. பட் நவ் இப்போ இதுதான் நம்மளோட லாங் டேர்ம் கோல். இதெல்லாமே தான் நம்ம இந்த நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ஸில் நம்ம பார்க்க போகிறது. பட் இன்னைக்கு இந்த வீடியோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அன் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இன்சுலேஷன் வீடியோ விச் இஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டூலை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டூல் என்ன, அது என்ன ப்ராப்ளமாக நமக்கு சால்வ் பண்ணுது, வேர் இட் இஸ் கம்மிங் இன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் எப்போவுமே இந்த டாபிக்னாலும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம டாக்கர் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, ஒரு வர்ச்சுவல் மிஷினுக்கும் ஒரு டாக்கருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் டாக்கரோட கமாண்ட்ஸ், இன்சுலேஷன் எல்லாமே நம்ம போவோம். அதே மாதிரியே கியூபர்னெட்டிஸ் அப்படின்றதும் அது என்ன, மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்ற வார்த்தை சொல்கிறாங்களே, அப்போ அந்த மைக்ரோ சர்வீஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, அண்ட் சிமிலர்லி நம்ம கியூபர்னெட்டிஸ் கிளஸ்டரை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் ஹாஃப் த வீடியோ நம்ம தியரிட்டிக்கலாக கதை தான் நான் பெயிண்ட் டயக்ராம்லாம் யூஸ் பண்ணி நான் வரைஞ்சி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கியூபர்னெட்டிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது எங்கே ஒர்க் ஆகுது, எதுக்கு தேவைப்படுதுன்னு. அடுத்து நம்ம ஒரு கிளஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற இன்ஸ்டலேஷன் நம்ம பார்த்துட்டு அடுத்த வீடியோஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கியூபர்னெட்டிஸில் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக நம்ம டாபிக்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். So without further ado, so let's get into our today's video, which is what is Kubernetes, or the introduction and installation. So நம்ம ஃபர்ஸ்ட் கியூபர்னெட்டிஸ்னா என்ன, டாக்கர்னா என்னன்றதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அப்ளிகேஷன்னா என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியர்ன்றதை கொஞ்சம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பேசிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கியூபர்னெட்டிஸ் எங்கே வருது, டாக்கர் எங்கே வருதுன்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுப்போங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு நோட் பேட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நோட் பேடில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு அப்ளிகேஷன்னா என்னன்னு ஜென்ரல் பற்றி நம்ம பேசுவோம், நம்ம என்ன பண்ண போகிறோன்றது எல்லாமே பேசுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் அஸ் சே, ஸோ வாட் வி ஹேவ் இஸ், ஸோ வி ஹாவ் அ கம்பெனி. நம்ம என்னென்னா நம்ம ஒரு MNC கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் ABC MNC அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த MNC கம்பெனி என்ன பண்ணுவான்னா அவனுக்கு கிளையன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ கிளையன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸில் நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்போது ஒரு MNC கம்பெனி அவன் என்ன பண்ணுறான்னா அவன் போயிட்டு கிளையன்ட்ஸ் எல்லாமே பிடிப்பான். கிளையன்ட்ஸ்னால் என்னென்னா யாராக வேணா இருக்கலாம். ஸோ இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் ஃபுட் டெலிவரி ஆப்லாம் இருக்கும், ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி இதெல்லாமே என்னென்னா நம்மளுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் எக்ஸாம்பிளுக்கு ஜொமேட்டோ அப்படின்றதே நான் எடுத்துக்கிறேங்க. ஸோ ஜொமேட்டோ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவங்க என்னென்னா இவங்க தான் நம்ம என்னென்னா கிளையண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு MNC கம்பெனி விச் இஸ் நீங்கள் TCS, டாட், அக்சென்ச்சர், விப்ரோ இந்த மாதிரி நீங்கள் கேப்ஜெமினி ஏதாவது ஒரு MNC கம்பெனி, அவங்க என்னென்னா அவங்களுக்கு ஒரு கிளையண்ட் இருக்காங்க, அவங்க தான் ஜொமேட்டோ. இதே மாதிரி நிறைய இருக்காங்க, BMW, பென்ஸ், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஃபேமஸான ஆளுங்க எல்லாருமே கிளையண்ட்ஸாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போது என்னென்னா இப்போ ஜொமேட்டோன்றது பார்த்தீங்கனாலே நீங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குங்க. மொபைல் அப்ளிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வெப் அப்ளிகேஷனும் இருக்குது. ஸோ இப்போ மீனிங் வெப் அப்ளிகேஷன்னா இப்போ நான் ஜொமேட்டோ அப்படின்னு போட்டு நெட்டில் நான் கிளிக் பண்ணேன்னா ஐ எம் கெட்டிங் அ வெப்சைட் இன்
இன் மை ப்ரௌசர் ஆல்சோ. அப்போ நீங்கள் நம்ம எல்லாருமே Zomatoவை மொபைலில் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ நான் இங்கே சில சென்னை ரெஸ்டாரண்ட்ஸ் நான் கிளிக் பண்ணேன்னா, ஸோ நீங்கள் மொபைலில் பார்க்குற அதே அப்ளிகேஷன் எனக்கு வெப்சைட்லேயுமே வருது. அப்போது நார்மலாகவே இட்ஸ் அ வெப்சைட் தான், ஒரு வெப் அப்ளிகேஷன் தான். அது மொபைல்லையும் இருக்குது, வெப்சைட்லேயும் இருக்குது, வச்சு உங்கள் ப்ரௌசர்லேயுமே Zomatoன்றது ஒர்க் ஆகுதுங்க. ஸோ அப்போது நம்ம இப்போ Zomatoன்ற ஒரு அப்ளிகேஷன் தான் ஒர்க் பண்ணுறோம். அப்போ இதில் என்ன இருப்பாங்கன்னா, இந்த எம்என்சி கம்பெனி ஒரு டீமை ரெடி பண்ணுவாங்க. இந்த டீமில் மல்டிபிள் பர்சன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 டெவலப்பர்ஸு, 30 டெவலப்பர்ஸு, அதே மாதிரி எனக்கு ஒரு 12 டெஸ்டர்ஸு, அண்ட் அதுக்கும் மேலே இப்போ நான் என்னென்னா ஒரு 5 டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸு. ஸோ இன்ஜிஎன்இஆர்எஸ், ஓகே. ஸோ ஒரு 5 டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ், இதே மாதிரியே இன்னும் மேனேஜரு அண்ட் டிபி அட்மினிஸ்ட்ரேட்டரு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்னா உங்களுக்கு இன்னும் நிறைய பேர் என்னென்னா சொல்லிட்டு வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் திஸ் Zomato அப்ளிகேஷன் சொல்லிட்டு அவங்க ஒரு டீமே ரெடி பண்ணியிருப்பாங்க. இவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. இந்த டீமில் இன்னும் என்னென்னலாம் லைக் மெஷின் லேர்னிங் கொண்டு வராங்க, இல்லை புதுசாக அனாலிட்டிக்கல் பர்பஸஸ்க்கு, அப்போ விஷுவலைசேஷனுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு அப்சர்வபிலிட்டி டீமு, 24/7 Zomato அப்ளிகேஷன் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பார்க்குறதுக்கு சப்போர்ட் டீமு. இந்த மாதிரி ஒரு டீம்னா என்னென்னா இவங்க எல்லாருமே இந்த Zomatoன்ற அப்ளிகேஷனுக்காக ஒரு ஒர்க் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த எம்என்சி கிளைண்ட் அவன் என்ன பண்ணுவான்னா, Zomato கிட்டேருந்து அவன் எவ்ரி மந்த் ஒரு மல்டிபிள் க்ரோர்ஸ் என்ன பண்ணுவான்னா அவன் வாங்கிப்பான். அந்த சேலரி, அந்த வாங்குற அமௌண்ட்டில் ஒரு பாட்டு தான் நம்மளோட டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே சேலரியாக கொடுப்பான். ஒரு பாட்டு அந்த எம்என்சி கம்பெனி அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக சேலரியாக அவங்க எம்என்சி எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு கம்பெனி ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ அப்போ கம்பெனி எப்படி காசு சம்பாதிக்கிறாங்கன்னா, they'll get clients, அந்த கிளைண்ட்ஸ் கொடுக்குற சேலரியை வச்சு அவங்க ஒரு பாட்டு சம்பளமாக கொடுத்து அவங்க ஒரு பாட்டு அவங்க எடுத்துப்பாங்க. நார்மலாகவே எல்லா பிஸ்னஸும் இப்படி தான் ரன் ஆகுது. ஓகே, ஸோ அப்போது திஸ் இஸ் த டீம் ஸ்ட்ரக்சர். இப்போ இதில் நீங்கள் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக இருக்கிறீங்க, இல்லைனா டெவாப்ஸ்லேயே நம்மளுக்கு டெவாப்ஸ் ஆர்கிடெக்ட், க்ளவுட் ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி இன்னும் மேலே போக போக உங்களுக்கு ஆர்கிடெக்ட் லெவலில் ரோல்லாம் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் லெட்ஸ் சே இதில் 4 டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் வந்து ஆர்கிடெக்ட்ன்ற இருக்காங்க. அந்த ஆர்கிடெக்ட் தான் இப்போ நீங்கள். ஓகே, ஸோ there will be architect for developers also. டெவலப்பர்ஸ்லேயுமே சீனியர் டெவலப்பர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அவங்க அப்ளிகேஷன் லெவலில் எப்படி அந்த கோடு லாஜிக்லாம் ஒர்க் ஆகுதுன்றது அந்த லெவலில் அவங்க தே ஆர் டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்ட். அவங்க தான் உண்மையான ஆர்கிடெக்ட்ஸு. நம்ம என்னென்னா க்ளவுட் ஆர்கிடெக்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுப்போம். ஸோ நம்ம ஒரு க்ளவுட் ஆர்கிடெக்டோ இல்லை டெவாப்ஸ் ஆர்கிடெக்டோ விச் இஸ் இந்த டெவாப்ஸ் ரிலேட்டடான ப்ராசஸ்ஸு, க்ளவுட் ரிலேட்டடான ப்ராசஸ் எல்லாமே நம்ம நல்லா எண்ட் டு எண்ட் இன்டெப்த்தாக தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணலான்னா, இந்த டெவலப்பர்ஸ் அடிக்கிற கோடை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது, எப்படி ஹைலி அவைலபிளாக, ஸ்கேலபிளாக, ஃபால்ட் டாலரண்ட்டாக, ரெசிலண்ட்டாக நான் வச்சுக்கிறதுன்றது இந்த டேர்ம்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பு. ஏன்னா நான் வந்து ஒரு க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ் ஆர்கிடெக்ட். இந்த மாதிரி நான் அந்த டெவாப்ஸ் டீம்லேயே நான் தான் ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சினாரியோ எடுத்துப்போம். ஓகே, ஸோ நவ் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்டில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு ரோலில் இருக்கீங்கன்ற ஸ்டோரி செட்டப்பை நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இப்போ என்னென்னா, இன்னும் இந்த Zomato அப்ளிகேஷன்லாம் இன்னும் லைவுக்கு வரல. சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இன்னும் நம்ம டெவலப்மெண்ட் ஃபேஸில் தான் நம்ம இருக்கோம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறது தான் நம்மளோட கோலுங்க. ஸோ நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா வெப்சைட்டில் ஒர்க் ஆகிற, ப்ரௌசரில் ஒர்க் ஆகிற ஒரு வெப் அப்ளிகேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்மளுக்கு என்னென்னா, ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ ஒன்று நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது என்னென்னா 3-tier ஆர்கிடெக்சர். ஸோ 3-tier ஆர்கிடெக்சர் அப்படின்றத நம்ம AWS சீரீஸ்லேயே பார்த்துருப்போம். இன்னொன்று மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் அண்ட் இன்னொன்று சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சரல் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர்னா என்னன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா நானும் AWS க்ளவுட் சீரீஸில் இன்னும் சர்வர்லெஸ் பற்றி, லாம்டா, டைனமோடிபி, API கேட்வே இதை பற்றிலாம் நான் இன்னும் பேசவே இல்லை. அது எல்லாமே நம்ம குபர்னெட்டிஸ்லாம் முடிச்சுட்டு திருப்பி AWSக்கு தாவும்போது நம்ம அதை பற்றின வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் பற்றி நம்ம அப்போ பேசுவோம். பட் இப்போதைக்கு 3-tier ஆர்கிடெக்சர்னா என்னன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்னா என்னன்றதை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ முதல்ல 3-tier ஆர்கிடெக்சரை ஒரு விசிட் பண்ணிவிட்டு அதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை ஓவர் கம் பண்ண மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் எங்கேருந்து வருது அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பேச போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பெயிண்ட்ன்ற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இந்த 3-tier ஆர்கிடெக்சர்னா என்ன, அண்ட் அதே மாதிரியே என்கிட்ட சில டாக்குமெண்ட்ஸும் இருக்கும்.
நம்ம ஏடபிள்யூஎஸ்ல செஷன்ஸ்லேயே நான் யூஸ் பண்ண ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் டு விஷுவலைஸ் த 3 tier ஆர்கிடெக்சர் டயக்ராம். நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை என்னோட செகண்ட் ஸ்க்ரீன்ல இருந்து let me get it on my main screen. Right. So let it load for a few seconds. Okay. So இப்போ இங்க எனக்கு என்ன வருதுன்னா, you can see here this is a web application hosting which is a 3 tier architecture. ஸோ அப்படின்னா என்னன்னா 3 tier architecture என்னன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்ட், ஒரு பேக் எண்ட், ஒரு டிபி. ஸோ இந்த மூணு சேர்ந்தது தாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to call it as a 3 tier architecture. ஸோ அப்போ நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர் அண்ட் டேட்டாபேஸ் லேயர். ஸோ இந்த டெர்மினாலஜிஸில் சொல்லலாம், இவங்க 3 பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், 3 லேயராக 3 tier ஆர்கிடெக்சர் அப்படின்ற ஒரு டேர்மாக நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ அப்போ மீனிங் வாட் இஸ் திஸ் 3 tier ஆர்கிடெக்சர் என்னன்னா, நார்மலாக உங்களோட HTML, CSS இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேஜ் எல்லாமே நம்ம வெப் சர்வர்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா என்னன்னா வெப் சர்வர்ஸ் அப்படின்றது மீனிங் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் facebook.com அப்படின்னு அடிக்கிறேங்க. நான் ஃபேஸ்புக்குன்னு அடித்த உடனே எனக்கு முதல் பேஜ் என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் வருது. ஸ்டாட்டிக் பேஜ் என்னன்னா, இது உலகத்தில் யார் எந்த மூலையில இருந்து facebook.comனு அடித்தாலும் அவங்களுக்கு கிடைக்க போகிற ஒரே கண்டென்ட் என்னன்னா இந்த வெப்பேஜ் தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆக போகுதுங்க. அப்போ இதுதான் உங்களோட ப்ரெசன்டேஷன் லேயர் விச் இஸ் த ஃப்ரண்ட் எண்ட். இப்போ அவன் முதல்ல என்ன கேட்குறான், ஹி இஸ் ஆஸ்கிங் மீ ஃபார் அ இமெயில் ஐடி அண்ட் அ பாஸ்வேர்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 இன்ஃபர்மேஷனுமே நம்ம கிட்ட கேட்குறாங்க. இது 2மே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, ஸோ யுவர் ஃப்ரண்ட் எண்ட் வில் கம்யூனிகேட் வித் யுவர் அப்ளிகேஷன் சர்வர்ஸ் அண்ட் யுவர் டேட்டாபேஸ். அப்படின்னா நீங்கள் கொடுக்குற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு இந்த டேட்டாபேஸில் இப்படி ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கா இல்லையா, அப்போ அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னா ஒரு கோடு, பைத்தானோ, ஜாவாவோ, .NETஓ ஒரு பேக் எண்டில் ஒரு அப்ளிகேஷன் கோடு வேணும். ஏன்னா நம்ம போய் மேனுவலாக டேட்டாபேஸில் இருக்கா இல்லையான்னு நம்ம அப்ரூவ் பண்ண போகிறது இல்லை. ஒரு அப்ளிகேஷன், ஒரு வெப்சைட்டே தானாக என்ன பண்ணும், டேட்டாபேஸில் போய் இப்படி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கான்னு போய் செக் பண்ணும். அப்போ ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் வச்சுக்க போகிறது எல்லாமே HTML, CSS, JavaScript கோடெல்லாம் வச்சுப்பீங்க. பேக் எண்டில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரன் ஆகிற ஒரு கோடை வச்சுப்பீங்க விச் வில் பி யோர் பைத்தன், ஜாவா, .NETன்ற மாதிரி. அப்போ அந்த பைத்தன் கோடு, ஜாவா கோடு என்ன பண்ணணும்னா டேட்டாபேஸில் யூசர் இருந்துச்சுன்னா லாகின் பண்ணி உங்களோட ஹோம் பேஜ் காமிக்கும். யூசர் இல்லைனா இன்கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு காமிக்கும். அப்போ இங்கே ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம்னா அப்ளிகேஷன் லேயர் அண்ட் டேட்டாபேஸ் லேயர்னு சொல்லிட்டு நம்ம இதை 3 டியராக பிடிக்கிறோம். ஓகே. இப்போ இந்த 3 tier ஆர்கிடெக்சரில் என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ், இங்கே என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இவங்க 3 பேருமே என்னென்னா, இவங்க தான் நார்மலாகவே ஒரு ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர், டேட்டாபேஸ் லேயர்ன்றது ஒரு 3 tier ஆர்கிடெக்சர். இது கூடவே என்னென்னா சம்டைம்ஸு உங்களுக்கு இன்டகிரேஷன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், INTGRATION, அப்ளிகேஷன் இன்டகிரேஷன் லேயர், விச் மீன்ஸ் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வேறு ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கூட பேசணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது பேமெண்ட் கேட்வே என்னன்னா, நீங்கள் இப்போ ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அதில் பேமெண்ட் யூசர் வந்து கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்து அவங்க பே பண்ணிக்கலாம், இல்லை UPI ஐடி கொடுத்து பே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இன்டகிரேஷன் லேயர் விச் இஸ் நீங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் API, இல்லை சோப்பு, இல்லை மெசேஜிங் சர்வீஸ் லைக் கஃப்கா, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த டேர்ம்லாம் புதுசாக இருக்கும், ஜஸ்ட்டு காதில் மட்டும் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம அதெல்லாம் போயிட்டு இப்போதைக்கு மிடில் பண்ண போகிறது கிடையாது. அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு வெப்சைட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு தேவையான லேயர்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன். ஓகே. இப்போ இந்த 3 tier ஆர்கிடெக்சரை நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பேசுவோம். அண்ட் அதில் என்ன நம்ம இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கதையாக, ஒரு ஸ்டோரியாக நம்ம எடுத்துப்போங்க. ஓகே. இப்போ நான் என்ன எடுத்திருக்கிறேன், ஜொமேட்டோன்ற அப்ளிகேஷன் தான் நான் எடுத்திருக்கேன். ரைட். ஸோ ஜொமேட்டோ அப்படின்ற அப்ளிகேஷன் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம சர்வீஸாகவே நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ ஜொமேட்டோன்ற அப்ளிகேஷனை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நான் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், அதை காமிக்கிறேன். இப்போது மொத்தம் எத்தனை டெவலப்பர்ஸ் சொன்னேன், 30 டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு சொன்னாங்க, DEVLOPERS. ஓகே. ஸோ 30 டெவலப்பர்ஸ் மொத்தமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தினமும் கோட் அடிப்பாங்க. தினமும் கோட் அடித்து தே வில் பி பில்டிங் அன் அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் என்னன்னா 100,000 லைன்ஸ் ஆஃப் கோடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அடிக்கிறாங்க.
இது ஒரு ஜாவால பில்ட் பண்ண அப்ளிகேஷன். ஸோ ஜாவா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன். இப்போ இது ஒரு ஜாவா அப்ளிகேஷன் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த அப்ளிகேஷனில் மொத்தமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வார் ஃபைலாக பில்டு பண்ண போகிறோம். அந்த வார் ஃபைலோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 MB. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மந்த்து. ஸோ அப்போ என்னோட முதல் மாதம் நான் என்ன பண்ணுறேன், இதுதான் என்னோட டீம் ஒர்க் பண்ணுற கோடு. ஒரு விச் இஸ் 100,000 லைன்ஸ். என்னன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 1 lakh லைன்ஸ் கிட்ட அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கோட் அடிச்சிருக்காங்க. நான் 30 பேர் சேர்ந்து ஒரு மாசத்துல எனக்கு இந்த கோட் அடிச்சிருக்காங்க. இப்போ என்னோட Zomato அப்ளிகேஷன் இன்னும் முடியல, இப்போதான் டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல இருக்கு. இப்போ மொத்தமா இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ டைம் போக போகங்க, ஸோ நம்ம என்ன பண்றோம், டைம் போக போக என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் மந்த்து நம்ம 200,000 லைன்ஸ் அடிச்சிருக்காங்க. அப்போ என்னோட வார் ஃபைலோட பேக்கேஜ் 200 MB. நெக்ஸ்ட் 5th மந்த் என்ன பண்ணுறாங்கன்னா 500,000 லைன்ஸ் எழுதியிருக்காங்க. என்னோட வார் பேக்கேஜ் 500 MB அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து 1 year ஆயிடுச்சுங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா 1 year ஆயிடுச்சு. ஸோ 12 months ஆயிடுச்சு. அப்போ மொத்தமாக எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லெட்ஸ் சே சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 10 lakh லைன்ஸ் ஆஃப் கோடு அடிச்சிருக்காங்க. அப்போ என்னோட சைஸே என்ன ஆயிடுச்சுன்னா 1 GB கிட்ட என்னோட வார் பேக்கேஜ் சைஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ இதுவே எனக்கு விச் இஸ் 24 months 36 months விச் இஸ் 2 year 3 yearல என்னோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 GBன்றது 2 GB 3 GBன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட அப்ளிகேஷனோட கோடே பெருசாயிருச்சு. அண்ட் நான் என்னால் மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு என்னோட கோடு வளர்ந்துருச்சுங்க. ஏன்னா மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணும்போது என்னோட அப்ளிகேஷனோட கோடோட சைஸே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பெருசாயிருச்சு. இப்போ மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம்னா 3 tier ஆர்கிடெக்சர் விச் இஸ் மோனோலித்திக், MONOLITHIC. ஸோ மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் அப்படின்றது என்ன? ஸோ அப்போ வாட் டஸ் இட் மீன்? இப்போ நம்ம 3 tier ஆர்கிடெக்சர்னா இதெல்லாம் இருக்கும்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். நார்மலாக எல்லா அப்ளிகேஷன்லையுமே உங்களுக்கு இந்த லேயர்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, டேட்டா பேஸு, இன்டெகிரேஷன் லேயர், இதெல்லாமே நம்மளுக்கு டியர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் நம்ம சொல்லலாம் நம்ம கோடை ரன் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் அண்ட் மோனோலித்திக் ஆர்கிடெக்சர், இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் என்னன்னா VM டிப்ளாய்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ VM டிப்ளாய்மெண்ட்னா என்னன்னா ஒரு EC2 மெஷின் இல்லை ஆன்ட்ரமிஸில் உங்கள் கம்பெனியிலே இருக்கிற ஆன்ட்ரமிஸ் வர்ச்சுவல் மெஷின் விச் இஸ் ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஓன் VM வச்சுருக்கீங்கன்னா அதில் உங்களோட கோடை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதிருக்கீங்களோ அது மொத்தமாக அந்த மொத்த கோடையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரே பேக்கேஜாக என்ன பண்ணிடுறீங்கன்னா மூட்டை கட்டிடுறீங்க. ஸோ அப்போ அந்த மொத்த கோடையும் நான் போய் டிப்ளாய் பண்ணால் என்னன்னா இந்த மொத்த கோடில் தான் என்னோட அப்ளிகேஷன் இருக்குது. அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், மொத்தமாக ஒன்றா மூட்டை கட்டி நான் என்ன பண்ணிடுறேன்னா அதை 100 MBக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என்னோட EC2 மெஷினில் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டா அதுதான் மோனோலித்திக் ஆர்கிடெக்சர். அப்போ இந்த இடத்துல டாக்கரு, கியூபர்னெட்டிஸ் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வரவே வராது. உங்களோட கோடை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக உங்களோட VMல விச் இஸ் EC2 மெஷினில் டிப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா விச் வில் பி மோனோலித்திக் விச் இஸ் நோ கண்டெய்னரைசேஷன், நோ கியூபர்னெட்டிஸ், இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் கிடையவே கிடையாது. இப்போது மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். எப்போ ஃபைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது, உங்கள் டீம் மெம்பருமே குட்டி தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு லிமிட் வரைக்கும் விச் இஸ் இந்த 1 GB இல்லை 500,000 லைன்ஸ் ஆஃப் கோடு இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா மோனோலித்திக் ஆர்கிடெக்சரே நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. தப்பே கிடையாது. இட் கேன் கம்ப்ளீட்லி ஃபைன். இப்போ மோனோலித்திக் தான் பெஸ்ட்டு, மைக்ரோ சர்வீஸ் தான் பெஸ்ட்டு, சர்வர்லெஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்றது கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம என்ன ப்ராஜெக்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறோம், நம்ம வெப்சைட்டோட ஃபியூச்சர் என்ன, எவ்வளோ கஸ்டமர்ஸ் நம்ம வெப்சைட்டை யூஸ் பண்ணுவாங்க அண்ட் எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் நம்மளோட வெப்சைட், இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் நான் ஒரு ஆர்கிடெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இது மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி என்ன ஆர்கிடெக்சர் பெஸ்ட்டுன்றதை சூஸ் பண்ணணும். இதில் இவன் எப்பவுமே வேஸ்ட்டு தான், இவன் கிடையவே கிடையாது, இவன் தான் எப்பவுமே பெஸ்ட்டு, சர்வர்லெஸ் தான் எப்பவுமே பெஸ்ட் அப்படின்னு கிடையாது. எல்லாத்துலேயும் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ட்ரேட் ஆஃப்ஸ்லாம் பார்த்துட்டு எவன் பெஸ்ட்டு, எந்த அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர் நம்மளுக்கு பெஸ்ட்டுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஆர்கிடெக்சரே சூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம இங்கே பார்க்குற ஆர்கிடெக்சர்ன்றது இட்ஸ் அ 3 tier
மோனோலித்திக் ஆர்கிடெக்சர். மீனிங் டைரக்டா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட கோடை பில்ட்னா என்னன்னா உங்க கோடை மேவன்ற ஒரு டூல்லாம் இருக்கும் ஜாவாக்கு, அது மொத்தமா இப்போ 10,000 இல்ல 1 மில்லியன் லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்கு, இல்லைனா 500,000 லைன்ஸ் ஆஃப் கோட், 500,000 லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்குன்னா அந்த கோடை மொத்தமா ஒரே பேக்கேஜா விச் இஸ் வார் ஃபைலா பில்ட் பண்ணி நீங்க அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா தட் வில் பி யோர் மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்ன்னு நம்ம சொல்லலாம். இப்போ திஸ் ஆர்கிடெக்சர் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். எப்போ ஃபைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ திஸ் இஸ் ஃபைன் வென் உங்களோட அப்ளிகேஷன் சிம்பிள். ஸோ அப்படின்னா என்னன்னா, எனக்கு இந்த மொத்த அப்ளிகேஷன் இருக்கும்போது இட்ஸ் சிம்பிள் டு டிப்ளாய், காப்பி பேஸ்ட், வேலை ஓவர். என்னோட கோடில் என்ன ஆயிரும்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த கோடு வந்துடும். சிம்பிள் டு டெஸ்ட். ஸோ நான் என்ன பண்ணலான்னா எனக்கு ஈஸியாக நான் என்னோட கோடை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு ஈஸி. அண்ட் எனக்கு என்னன்னா சிம்பிள் டு ஸ்கேல். நான் ஆட்டோ ஸ்கேலிங்கில் என்ன பண்ணிடலாம், நான் ஈஸியாக நான் ஸ்கேலும் பண்ணிடலாம். அண்ட் எல்லாருமே ஒரே கோடில் ஒன்றா ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு இட்ஸ் சிம்பிள் டு டெவலப் ஆல்சோ. ஸோ டெவலப் இது வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தாங்க இந்த பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு செட் ஆகும். விச் இஸ் ஒரு லிமிட்னா என்னன்னா இந்த லிமிட் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 1 GB இந்த மாதிரி ஒரு சைஸ் ஆஃப் த கோடு வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ டிப்ளாய் பண்ணுறது ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். டெஸ்ட் பண்ணுறதும் ஒரே பேக்கேஜ் தான், அதை டெஸ்ட் பண்ணிடலாம். ஸ்கேலிங் பண்ணுறதுனாலும் ஆட்டோ ஸ்கேலிங்கில் இந்த ஒரு பேக்கேஜை நம்ம ஸ்கேல் பண்ணால் போதும். அண்ட் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்னா நமக்கு நார்மலாக 30 டெவலப்பர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட கோடு ரொம்ப பெருசு கிடையாது. நம்ம அப்ளிகேஷன் சின்ன அப்ளிகேஷன் இருப்போது கம்மியான டீம் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. டெவலப் பண்ணுறதும் ஈஸி, ஏன்னா எல்லாருக்குமே எங்கெங்கே என்னென்ன கோடு இருக்குன்றது தெரியும். அப்போ ஒரு ஸ்மால் டு மிட் சைஸ் அப்ளிகேஷன் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மோனோலித்திக் ஆர்கிடெக்சருன்றதை நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வெப்சைட் என்னன்னா இப்போ அது டவுன் ஆயிடுச்சு, விச் இஸ் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்றது என்னன்னா இட்ஸ் அ வெப்சைட் வேர் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட்லேருந்து டவுட் கேட்பாங்க. மீனிங் எனக்கு ஜென்கின்ஸ் ஒர்க் ஆகலை, இந்த இஷ்யூ ஆகுது, இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கம்யூனிட்டி மாதிரி. ஆனால் இப்போ யாருமே ஸ்டாக் ஓவர்ஃப்ளோக்கு பதில் நம்ம எங்கே டவுட் கேட்குறோம், ChatGPT கிட்ட இல்லை ஜெமினி இந்த மாதிரி ஏஐ மாடல்ஸ் கிட்ட போயிட்டு அந்த டவுட்டை பேஸ் பண்ணுறோம். அவன் என்ன பண்ணுறான்னா அவன் அந்த டவுட்டுக்கு ஆன்சர் சொல்லிடுறான். இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோட டிராஃபிக்கும் கம்மியாயிருச்சு. இது எப்போனா ஏஐ வந்தது அப்புறம் தான் இந்த சேஞ்சஸ். ஏஐ வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ஆஸ்க் கொஷின்ஸ். இங்கேயே பார்த்தீங்கனாலே மொத்தமாக எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸோ அவங்களோட என்ன இஷ்யூ என்ன இதில் வருதுன்னு சொல்லிட்டு தே வில் போஸ்ட் அன் இஷ்யூ. இந்த மாதிரி எனக்கு ப்ராப்பராக ஏதோ அன்ரியல் இன்ஜினில் ரெண்டரிங் ஆகலை அண்ட் ஆப் விட்ஜெட்டில் இதை இஷ்யூ. நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ், கேம் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பைத்தன் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுலனாலுமே அவங்க இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங்கை போட்டு பீப்புள் வில் கிவ் ஆன்சர்ஸ். இது ஒரு கம்யூனிட்டிங்க. இப்போ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்றது இது ஒரு ஃபேமஸான வெப்சைட். இப்போ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோட ஆர்கிடெக்சர் நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமஸான ஆர்கிடெக்சர், நடுவில் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு ஸோ வாட் இஸ் நாட் வாட் ஆர்கிடெக்சர் இஸ் cannot read the full story. இல்லை இது கேட்குறான். பைட் கோ. ஓகே, ஸோ இப்போ how will you design the Stack Overflow வெப்சைட்? ஏன்னா நார்மலாக உங்களுக்கு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வெப்சைட்டுன்றது அதிகப்படியான டிராஃபிக்லாம் வரும். அதில் என்னன்னா மல்டிபிள் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் எல்லாருமே ஏஐலாம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்ற வெப்சைட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ மைக்ரோ சர்வீஸ்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க, அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் மைக்ரோ சர்வீஸ் இருக்கும். இந்த மாதிரி யூசர் இருப்பாங்க, ப்ராக்ஸி, தனித்தனியாக ஒருத்தருக்கும் மைக்ரோ சர்வீஸுக்கு தனித்தனியாக டேட்டா பேசஸு, கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்கு அண்ட் ரெப்ளிகா, எலாஸ்டிக் சர்ச் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. ஸோ வாட் பீப்புள் திங்க் இட் ஆக்சுவலி இஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மைக்ரோ சர்வீஸ் பேஸ்ட் ஈவென்ட் சோர்சிங் அண்ட் ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி ஷார்டிங், ஹெவி யூஸ் கேட்ச் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி இட் இஸ் அ மோனோலித்திக் ஆர்கிடெக்சர். வெறும் 6 வெப் சர்வர் மட்டும்தான். அண்ட் தே ஹேவ் எலாஸ்டிக் சர்ச், ரெடிஸ் டேட்டாபேஸ், அவ்வளோதாங்க. இதுதான் ஆர்கிடெக்சரு. நம்ம 3-tier ஆர்கிடெக்சர் மாதிரியே அவன் என்னன்னா ஒரு மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் வச்சுட்டு டேட்டாபேஸு, கேட்சி, எலாஸ்டிக் சர்ச்ன்றதை வச்சிடறான். ஆனால் இந்த வெப் சர்வர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ ஹை அண்ட் பவர்ஃபுல்.
ஸோ ஹை ஹெண்டுனா நம்ம சாதாரணமாக இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் ஹாவ் அ 4 GB ரேம் அண்ட் 2 வர்ச்சுவல் CPU இந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த 6 வெப் சர்வருமே என்னன்னா ஹை அண்ட் வெப் சர்வர்ஸ். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு வீடியோவே இருக்கும். நீங்கள் இந்த வெப்சைட் கீழே பார்த்தீங்கன்னா, ஸோ தே வில் ஹாவ் அ லேட்டன்சி நம்பர் இல்லை, ஸோ தே வில் ஹாவ் அ வீடியோ வேர் எக்ஸ்பிளைனிங் என்ன ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யூடியூப்லேயே போயிட்டு பைட் கோ அப்படின்ற இந்த சேனலை சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்ஸ் பெய்டு கண்டென்ட், ப்ரீமியம்லாம் இல்லை. ஸோ இது ஒரு ஃபேமஸ் சேனல் ஃபார் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ், ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் சிஸ்டம் டிசைன்ஸ். அதை பற்றிலாம் அவங்க என்னன்னா குட்டி குட்டி வீடியோஸாக தே வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் த டாபிக் இஸ். ஸோ நீங்கள் ஜென்ரல் நாலேஜாக ஃப்ரீ டைமில் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, ஸோ வாட் இஸ் அ ஆர்கிடெக்சர் ஆஃப் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோஸ். அப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ அப்போ இங்கவே ஏதாவது, ஸோ வாட் இஸ் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அன்கவரிங் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோஸ் ஷாக்கிங் ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு, ஸோ there is a video for this which is 4 minutes. ஸோ இந்த வீடியோவில் they would have explained ரேம் மட்டுமே எத்தனையோ டெராபைட்ஸில் ரேம் வச்சிருப்பாங்க. ஸோ நாட் ஜிபி இன் டெராபைட். அப்போ வெறும் ஆர்ஏ சர்வர் வச்சு they are hosting a website for millions of users. இப்போ இட் டசன்ட் மீன் எப்பவுமே நம்ம டாக்கரு கியூபர்னெட்டிஸ்ன்ற டெக்னாலஜி நோக்கி தான் போகணும் அப்படின்றது இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. பட் ஆனால் இப்போ இந்த பீரியடில் டாக்கர் அண்ட் கியூபர்னெட்டிஸ்ன்றது பிரிட்டி ஃபேமஸ். ஸோ அதனால காம்ப்ளெக்ஸான ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாமே டாக்கர் அண்ட் கியூபர்னெட்டிஸை நோக்கி போகிறாங்க. அப்போ லெட்டஸ் டாக் இந்த மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்னா என்ன. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, மோனோலித்திக்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு, விச் இஸ் டைரெக்டாக உங்கள் பேக்கேஜை மொத்தமாக பண்டில் பண்ணி அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட EC2 சர்வர்லையோ இல்லை VMல டிப்ளாய் பண்ணிங்கன்னா தட் இஸ் யுவர் மோனோலித்திக் ஆர்கிடெக்சர். மோனோ அப்படின்னா என்னன்னா மொத்தமாக பண்டில் பண்ணி மோனோவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்ஸோட அட்வான்டேஜஸ். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இது ஜொமேட்டோ அப்ளிகேஷனு மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங். நானுமே 100% எல்லாமே கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. ஐ வுட் ஆல்சோ ஹாவ் மேக் மிஸ்டேக்ஸ், பட் இன் ஜென்ரல் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த லைன்ஸ் ஆஃப் கோடு, இந்த ஜிபி, இந்த டேர்ம்ஸ் எல்லாமே தான். ஸோ ஜஸ்ட்டு திஸ் இஸ் நாட் பர்ஃபெக்ட்லி ரைட், எவ்ரி திங் இஸ் நாட் பர்ஃபெக்ட்லி ரைட், பட் ஸ்டில் நீங்கள் ஒரு ஜென்ரல் ஐடியா அது என்னன்றது தெரிஞ்சுக்காக நம்ம இதை பற்றி பேசுகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் வழியாக போகிறதுல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றத நம்ம பேசுவோம். இப்போது நீங்கள் ஒரு 2 வருஷம் யூஆர் இந்த ப்ராஜெக்ட், உங்களுக்கு என்னென்னா 2000 விச் இஸ் ஆல்மோஸ்ட் 100,000னா 1 lakh. அப்போது ஹியர் யூ ஹாவ் 20 lakh லைன்ஸ் ஆஃப் கோடு கிட்ட இருக்குங்க. ஸோ இதுதான் உங்களோட இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். புதுசாக ஒரு டீம் மெம்பர் வந்து ஜாயின் பண்ணுறான், அவன் இந்த அப்ளிகேஷன் தான்ப்பா ஒர்க் பண்ண போகிற, இதுதான் உன்னோட 20 lakh லைன்ஸ் ஆஃப் கோடுன்னு சொன்னாலே அவன் அதை பார்த்தே வாட் ஹீ வில் திங்க், அவனால் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே என்னத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இட் வில் பி வெரி மச் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் என்டையர் அப்ளிகேஷன் ஒர்க்ஸ். அப்போது நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங் டீம்னா ஓகே, ஒரு லிமிட் வரைக்கும் இந்த அப்ரோச் இஸ் ஃபைன். ஆனால் ஒரு லிமிட்டை தாண்டும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வச்சிருக்கிற ஒரு பிளானிங்ன்றது ஒர்க் ஆகாது, பிரேக் ஆகும். ஏன்னா இப்போ நான் போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு இஷ்யூங்க, ஏதோ ஒரு இஷ்யூ, நான் என்னன்னா என்னோட கோடில் ஏதோ ஒரு இஷ்யூ, ஒரு 2 லைனை மட்டும் மாற்றணும். அப்போ அந்த 2 லைனை மாற்றினா நான் மறுபடியும் என்ன பண்ணும், ஒரு 3 GBக்கு என் பேக்கேஜை மொத்தமாக பில் பண்ணி நான் மறுபடியும் அதை ரீடிப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 lines ஆஃப் கோடை நான் சேஞ்ச் பண்ணனாலே. அப்போ ஃபார் அ காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன், ஸோ ஜொமேட்டோ மாதிரியான காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் வேர் தெர் ஆர் மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் ஒர்க்கிங் இன் அண்ட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் டு ஒர்க் அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சரை நோக்கி போகலாம். அப்போ மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்னா என்னங்க, ஸோ ஹவு டஸ் திஸ் ஒர்க், இதுக்கும் நார்மலாக நம்மளோட அப்ளிகேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷனை குட்டி குட்டியாக உடைப்பீங்க. ஸோ மொத்தமாக ஜொமேட்டோவில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு அது குட்டி குட்டியாக உடைப்போம். ஃபஸ்ட்டு என்னது, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜொமேட்டோன்ற ஆப் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன வரும், முதல் பேஜ் சர்ச் அப்ளிகேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஜொமேட்டோக்குள்ளேயே நம்ம குட்டி குட்டியாக உடைக்க போகிறோம். சர்ச் ஆப்னா என்னன்னா, உங்களுக்கு முதல்ல என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட் வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குன்ற ஒரு லிஸ்ட் வருது. அப்போ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ், ரைட்.
இப்போ எனக்கு இங்கே வருது. இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, ஸோ லெட் அஸ் சே ஐம் கோயிங் டு செக் பிளேஸ். நான் ஏதாவது ஒரு SOS சேம் ஓல்ட் ஸ்டோரின்னு சொல்லிட்டு தட்ஸ் அ ப்ரொமோட்டட் இதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன வருதுன்னா, செகண்டு சர்ச் அப்ளிகேஷனுக்குள்ளே போனோடனே நெக்ஸ்ட்டு இந்த இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு என்ன வருதுன்னா, ஐ எம் கெட்டிங் திஸ் அண்ட் நான் இதை ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இப்போ இன்னும் ஓப்பன் ஆகலை. மெனு, புக் டேபிள் இதெல்லாம் வருது. ஓகே, ஸோ அப்போது வி வில் ஹாவ், இப்போ நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஓப்பன் ஆன உடனே வாட் யூ வில் கெட் இஸ் நீங்கள் ப்ரைஸிங் ஆப் விச் இஸ் மெனு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு என்ன இருக்குன்னா, உங்களோட கரெக்ட் நீங்கள் எந்த ஹோட்டலை செலக்ட் பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் செலக்ட் பண்ணுறீங்கன்னா வெஜிடேரியன் டிஷ்ஷஸ்லாம் வரும் வித் ப்ரைஸோட. இல்லை இதுவே நீங்கள் ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டல், பிரியாணி இந்த மாதிரி ஏதாவது ஹோட்டல் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ தே வில் ஹேவ் நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் அதோட ப்ரைஸிங்கோட. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சர்ச் அப்ளிகேஷனில் எல்லா ரெஸ்டாரண்ட்டையும் காமிக்கிறோம். அதில் நீங்கள் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அடுத்து ப்ரைஸிங் அப்ளிகேஷனில் போயிட்டு ஸோ ஹி ஷோயிங் மீ த ப்ரைஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி மெனு இன் தட். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஸோ கார்ட்டுன்றதுல வாட் யூ ஆர் டூயிங் இஸ் யூ ஆர் ஆடிங் ஆல் யூர் இன்ஃபர்மேஷன். கார்ட்டில் ஆட் பண்ணிடுறீங்க. கார்ட்டில் ஆட் பண்ணும்போது மட்டும் அங்கே என்ன பண்ணுவான்னா, அங்கேயே அவன் டிஸ்கவுண்ட்ஸு, ஜொமேட்டோ கோல்டு, உங்களோட யூசருக்கு ஏற்ற மாதிரி கார்ட் அப்ளிகேஷனும் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நான் ஜொமேட்டோ கோல்டு வச்சுருக்கேன்னா எனக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், டெலிவரி சார்ஜஸ் வராது, அண்ட் இதில் ஏதாவது கூப்பன் கோட் ஏதாவது இருக்குன்னா நம்ம அதெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ கார்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ஏபிஐ, அதெல்லாம் நம்மளுக்கு கார்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் டோட்டல் எவ்வளோன்னு சொல்லிட்டு வருதுங்க. இப்போ இது எல்லாமே எனக்கு ஓகே பே அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, ஸோ இங்கே நம்மளுக்கு என்னென்னா நமக்கு பேமெண்ட் கேட்வே, ஸோ பேமெண்ட் ஆப். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரேசர் பே அதே மாதிரியே நிறையா பேமெண்ட் கேட்வேஸ்லாம் இருக்கும். அதுவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் கேட்வேஸ் இந்தியா அப்படின்னு போட்டனாலே நம்மளுக்கு இந்தியாவில் இருக்கிற பேமெண்ட் கேட்வேஸ்லாம் வரும். ஸோ ரேசர் பே, ஃபோன்பே, பேயூ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே என்னென்னா பேமெண்ட் கேட்வேஸ். ஸோ பேமெண்ட் கேட்வே என்னென்னா நம்ம ஒரு வெப்சைட்டு தான் பில்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த கார்ட் டிரான்சாக்ஷன் எல்லாமே என்ன ஆகும், நீங்கள் ஒரு கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த பேங்க்கில் அந்த கார்டு டீட்டெயில்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி உங்களோட அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட் வந்து டெலிவர் ஆகி ஜொமேட்டோன்ற கம்பெனிக்கு அந்த காசு போகணும். இதெல்லாம் நம்ம பில் பண்ண மாட்டோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பேமெண்ட் கேட்வேயோட இன்டகிரேட் பண்ணுவோம். அப்போ அதுக்கு நம்ம பேமெண்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோட ஒரு இன்டகிரேட் பண்ணுறதுக்கான அது ஒரு மைக்ரோ சர்வீஸ். அடுத்து ஃபைனலாக பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல். இப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா, லைவ் லொக்கேஷன் ஆப், லைவ் லொக்கேஷன் வரலாம், இல்லைனா ஆர்டர் ட்ராக்கிங் அப்படி கூட வரலாம். ஸோ ஆர்டர் ட்ராக்கிங் அப்ளிகேஷன். ஸோ அப்போ நம்மளுக்கு என்னென்னா, நம்மளுக்கு ஒரு மேப் ஓப்பன் ஆகி அந்த மேப்பில் உங்களோட கரண்ட் வீடு எங்கே இருக்குது, அந்த டிரைவர் எங்கே இருக்காங்க, அவங்க டிரைவ் பண்ணி வரதை லைவாக எவ்ரி 30 seconds ஒன்ஸ் 60 seconds ஒன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அவங்க மூவ் ஆக உங்களுக்கு எங்கே இருக்காங்கன்றதை நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு வெப் அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம உடைக்கிறோம். இப்போ இதெல்லாமே ஜஸ்ட் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 சொல்லியிருக்கேன். இன்னும் இதை தாண்டி ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டோட மெனு நீங்கள் டேபிள் புக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ப்ரொஃபைல் செக்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும், ஆர்டர் ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே காமிக்கோங்க. அப்போது இது எல்லாமே இன்னும் எக்ஸ்ட்ரா சில அப்ளிகேஷன் சொல்லலாம். அப்போ நம்ம ஜொமேட்டோன்றது ஒரு கம்ப்ளீட் வெப் அப்ளிகேஷன். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னும் குட்டி குட்டியாக நம்மளோட வெப்சைட்டோட ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம என்ன பண்ணுறோம், பிரேக் டவுன் பண்ணுறோம். அதை பிரேக் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ஹியர் வி ஆர் டாக்கிங் அபவுட் நம்ம என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது நம்மளோட ஜொமேட்டோ அப்ளிகேஷனுக்குள்ளேயே. இப்போ நீங்கள் இப்படி பிரித்த அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த 30 டெவலப்பர்ஸையே யூ வில் டிவைட் த டெவலப்பர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம 6 பிரிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 6 டெவலப்பர்ஸ் ஆர் கோயிங் டு ஒர்க் ஆன் திஸ் சர்ச் அப்ளிகேஷன். அதே மாதிரியே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ தே ஆர் கோயிங் டு ரைட் சம் 200,000-300,000 லைன்ஸ் ஆஃப் கோட். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுவோம், அவங்க எடுக்கிறாங்க. அப்போ இந்த அப்ளிகேஷன் இது நம்மளுக்கு இங்கே இருக்குது. அப்போ இதே மாதிரியே இந்த 300 லைன்ஸ் ஆஃப் கோடை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது இது எல்லாருமே என்னது ஒன்றா சேர்ந்து ஒரே மைக்ரோ சர்வீஸ் தான். ஸோ அப்போ ஒரே அப்ளிகேஷன் தான். ஜொமேட்டோன்ற ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே தான் இதெல்லாம் குட்டி குட்டியாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 6 டெவலப்பர் அடிக்கிற
600 லைன்ஸ் ஆஃப் ஜாவா கூட நீங்கள் எடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா டாக்கர்ன்ற டெக்னாலஜி மூலியமாக யூ ஆர் கோயிங் டு பில்ட் இட் அஸ் அ இமேஜ். நீங்கள் ஒரு டாக்கர் இமேஜாக இந்த அப்ளிகேஷன் மட்டும் ஒரு வார் ஃபைலில் நீங்கள் பில்ட் பண்ணிடுறீங்க. ஸோ டாட் வாரை நம்ம டாக்கர் ஃபைல்ல என்ன பண்ணுவோம்னா எப்படி ஒரு கோடை கண்டெய்னரைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம 3 வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்மளோட கோடை மொத்தமாக நம்மளுக்கு என்னன்னா ஒரு டாக்கர் இமேஜாக இருக்கும். இது 300 MBக்கு ஒரு இமேஜாக இருக்குது அப்படின்றத சும்மா இப்போதைக்கு என்ன பண்ணுங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோம்னா தனித்தனியாக என்னோட ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே சரி. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்படி டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்ட் டீம்ஸை உள்ளே கொண்டு வர போகிறோம். அவங்க மொத்த ப்ராஜெக்ட்லையும் ஒர்க் பண்ணாமல் அவங்க அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் மைக்ரோ சர்வீஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. ஒர்க் பண்ணி அவங்க அதில் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் கோயிங் டு ரைட் அ செப்பரேட் கோட். அப்போ நம்மளோட ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷனை குட்டி குட்டியாக உடச்சி சின்னதாக நம்ம பிரித்து நம்ம ஒர்க் பண்ணோன்னா இதுக்கு பேர் தான் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர். இதனால என்ன பெனிஃபிட்ஸ், மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் போகிறனால வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ், ஏன் நான் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சரை நோக்கி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹியர் நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மைக்ரோ சர்வீசஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு டாக்கர் இமேஜாக வச்சுருக்கோம். இதை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த இமேஜை ரன் பண்ண போகிறோம். எப்படி ரன் பண்ணுறோன்றதை நான் சொல்லிட்டு இதோட அட்வான்டேஜஸும் நான் வரேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கிட்ட டாக்கர்ன்ற கிளாஸில் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு EC2 மிஷின் நீங்கள் வச்சுருந்தீங்க. ஸோ யூ ஹேட் ஒன் EC2 மிஷின். ஸோ ஒரே ஒரு EC2 மிஷின் சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருந்துச்சு, ரைட்? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை சிங்கிள் EC2 மிஷின். இப்போ இந்த சிங்கிள் EC2 மிஷின்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட இந்த மைக்ரோ சர்வீஸோட கண்டெய்னர்ஸ்லாம் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. ஸோ ஸோ இப்போ இந்த சர்ச் அப்ளிகேஷனுக்கான கோடை ஒரு டாக்கர் இமேஜாக வச்சுருக்கோம். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு கண்டெய்னராக லான்ச் பண்ணுறோம். ஸோ அப்போ லெட் அஸ் சே திஸ் இஸ் மை கண்டெய்னர்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு குட்டியாக இப்படி ஒரு 3 கண்டெய்னர் லான்ச் பண்ணுறேங்க. ஸோ ஐ வில் சே திஸ் இஸ் மை 3 கண்டெய்னர்ஸ் விச் இஸ் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் மை சர்ச் அப்ளிகேஷன். இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு 3 கண்டெய்னர் இருக்குது, டன். ஸோ இப்போ இது வந்து 3 கண்டெய்னர் சர்ச் அப்ளிகேஷனுக்காக. அப்போ அதே மாதிரியே எனக்கு சர்ச் அப்ளிகேஷன் மாதிரியே நம்மக்கிட்ட இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ விச் இஸ் வாட் வி ஹேவ்னா நம்மளுக்கு ப்ரைஸிங் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட ப்ரைஸிங் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்குது. அப்போ அதுக்கு எனக்கு இன்னும் ஒரு 3 கண்டெய்னர். ஸோ அவங்க நான் வேறு கலரில் கூட கொடுத்துக்கிறேன். ஸோ ஐ வில் கிவ் தம் இன் அ டிஃப்ரெண்ட் கலர். இவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸ். அப்போ அதே மாதிரியே நம்மளுக்கு என்னென்னா ஸோ ஹேவ் அனதர் செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ், அனதர் செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் அண்ட் அனதர் செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ். இவங்க எல்லாருமே எதுக்குன்னா கார்ட் அப்ளிகேஷனுக்கு, பேமெண்ட் அப்ளிகேஷனுக்கு, ஆர்டர் அப்ளிகேஷனுக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஐ ஆம் ரன்னிங் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ். இப்படி நான் என்ன பண்ணுறேன், டிஃப்ரெண்ட்டாக நான் ரன் பண்ணுறேன். இப்போ இவங்க எல்லாருமே ஒரே EC2 மிஷின் அண்ட் இதுக்குள்ளே எனக்கு என்ன இருக்குன்னா இப்படி மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்கேஸ் என்னோட இந்த EC2 மிஷின் கிராஷ் ஆயிடுச்சுன்னா, இந்த ஒரு EC2 மிஷின் கிராஷ் ஆச்சுன்னா என்ன ஆகும், நான் போய் டெர்மினேட் பண்ணால் உள்ளே இருக்கிற எல்லா கண்டெய்னரும் என்ன ஆயிரும்னா டிலீட் ஆயிரும், டிஸ்ட்ராய் ஆயிரும். அப்போ நம்ம அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தனித்தனியாக உடைச்சு தனித்தனியாக டெவலப்பர்ஸ் எல்லாமே அவங்க கோடில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அதுக்கான டாக்கர் இமேஜஸ்லாம் வச்சுருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு EC2வில் நம்ம டிப்ளாய் பண்ணுறோம். இப்போ அந்த EC2 டெலீட் ஆச்சுன்னா உள்ளே இருக்கிற டேட்டா எல்லாமே போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சுச்சுவேஷனில் ஒரு EC2வை நம்பி இருக்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா மல்டிபிள் EC2 மெஷின்ஸை நம்ம கிரியேட் பண்ணி அந்த EC2 மெஷினில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கோடை நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்மளோட கோடு எல்லாமே இவங்களாம் என்ன ஆகுதுன்னா ரன் ஆகுறோம். ஆனால் நம்ம டாக்கர்ன்ற கிளாஸில் ஒரே EC2 மிஷின் தான் வச்சோம். அந்த ஒரே EC2 மிஷினில் கண்டெய்னர் எப்படி ரன் பண்ணுறதுன்றதை நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ நீங்கள் இங்கே மல்டிபிள் EC2 மிஷின் வைக்கிறீங்க, மல்டிபிள் EC2 மிஷின்ஸ்லையும் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு EC2லையும் இப்போதைக்கு 15 கண்டெய்னர், அப்போ மொத்தம் 45 கண்டெய்னர் இந்த டயக்ராமில் இருக்குது. தே ஆர் ஈச் ஒர்க்கிங் ஃபார் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்போ மீனிங் இவன் எல்லாருமே எதுக்காக, ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா பேமெண்ட் இல்லை சர்ச் அப்ளிகேஷனுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா சர்ச் அப்ளிகேஷனுக்காக ஒர்க் ஆகுது. அண்ட் அதே மாதிரியே இவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஸோ ஈஸ் ஆல் கோயிங் டு ஒர்க் ஃபார் கார்ட் அப்ளிகேஷன். அப்போ நம்மளோட அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ ஹியர் வி ஹாவ் சர்ச். நான் இங்கே கொஞ்சம் பக்கத்தில் கூட வச்சுக்கிறேன், SCAR
ஸோ சர்ச் அப்ளிகேஷன் கண்டெய்னர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரியே ப்ரைசிங் அப்ளிகேஷன்ஸ்க்கான கண்டெய்னர்ஸ் எல்லாமே இப்படி ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மல்டிபிள் EC2 மெஷின்ஸில் நம்மளோட கண்டெய்னர்ஸை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு EC2 மெஷினில் நம்மளுக்கு பிரச்சனை வந்தாலோ, இது டவுன் ஆனாலோ நம்மளுக்கு என்ன பிரச்சனை, என்னோட அப்ளிகேஷன் ஹைலி அவைலபிளாக இருக்கும். ஏன்னா இன்னும் மீதி 2 EC2 மெஷினில் என் கண்டெய்னர்ஸ் ரன் ஆகிட்டு தான் இருக்குது, அந்த ப்ரைசிங் அப்ளிகேஷனுக்கான கண்டெய்னர்ஸ். ஸோ டாக்கர்ன்ற டாபிக் நம்ம படிக்கும்போது இப்படி மல்டிபிள் EC2 மெஷின்ஸில் நம்ம மல்டிபிள் கண்டெய்னர்ஸை ரன் பண்ணுற பற்றிலாம் நம்ம படிக்கவே இல்லையே. அப்போ இங்கே தாங்க கியூபர்னெட்டிஸ்ன்ற வார்த்தையே உள்ளே வரோம். இப்போ சோஃபார் நான் கியூபர்னெட்டிஸ் பற்றி நான் பேசவே இல்லை. நான் பேசுனது எல்லாமே என்னன்னா இந்த மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்னா என்னன்ற ஸ்டோரியை தான் நான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். ஸோ அப்போது இப்போ இங்கே என்ன வரான்னா கியூபர்னெட்டிஸ்ன்ற ஒருத்தன் உள்ளே வரான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, ஸோ ஹியர் நான் இன்னொரு ஒரு EC2 மெஷினை கொண்டு வந்துடுறேன். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறேன்னா, நான் மாஸ்டர் இல்லை கண்ட்ரோல் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்துடுறேன். இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை நான் கொஞ்சம் இன்பிட்வீனில் கொண்டு வந்துடுறேன். ஸோ இவங்க எல்லாரையுமே சேர்ந்தது தான். இப்போ இவங்க மொத்தமாக இந்த மாஸ்டர் அண்ட் இந்த ஒர்க்கர் நோட்ஸ் இவங்க எல்லாரையுமே சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு கால் திஸ் ஆஸ் அ கியூபர்னெட்டிஸ் கிளஸ்டர். கியூபர் NETSCLUSTER. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்தது தாங்க கியூபர்னெட்டிஸ் கிளஸ்டர். அப்போ கியூபர்னெட்டிஸில் ஒரே ஒரு EC2 மட்டும் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறது இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்டர் அண்ட் நம்மளோட அப்ளிகேஷன்லாம் ரன் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ஒர்க்கர் EC2s எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒர்க்கர் நோட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இதில் நம்மளோட கண்டெய்னர்லாம் டிப்ளாய் பண்ணி நம்ம தனித்தனி மைக்ரோ சர்வீசஸ், சர்ச்சுக்கு தனியாக, ப்ரைஸிங்க்கு தனியாக, கார்ட்டுக்கு தனியாக, ஆர்டருக்கு தனியாக, அண்ட் பேமெண்ட்டுக்கு தனியாக, அண்ட் ஆர்டர் ட்ராக்கிங், இந்த மாதிரி தனித்தனியான மைக்ரோ சர்வீஸஸ்க்கான பாட்ஸ் எல்லாம் நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம். அண்ட் பாட்ஸ்ன்ற வார்த்தையை நான் சொல்கிறேன், கண்டெய்னர் டிப்ளாய் பண்ண போகிறோம். பாடுனா என்னன்றதை கியூபர்னெட்டிஸ் நான் சொல்கிறேன், பட் இட்ஸ் ஆக்சுவலி கண்டெய்னர் தான். ஸோ நம்மளோட கண்டெய்னர்ஸ் எல்லாமே நம்ம இப்படி மல்டிபிள் மெஷின்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இவங்க எல்லாருமே ஒழுங்காக ஓடுறாங்களா, கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கான்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது மாஸ்டரோட வேலை. அப்போது திஸ் இஸ் வாட் அ கியூபர்னெட்டிஸ் கிளஸ்டர் இஸ். அப்போ நம்ம கியூபர்னெட்டிஸ் படிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு கண்டெய்னரை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு நம்ம டாக்கர் இமேஜ் எப்படி ரெடி பண்ணுறதுன்ற டாக்கர்ன்ற டெக்னாலஜியை பற்றி நம்ம முதல் பார்த்தோம். அதை பார்த்தனால இப்போ நம்ம அந்த டாக்கர் இமேஜ் எடுத்துகிட்டு வந்து கியூபர்னெட்டிஸில் எப்படி அதை கண்டெய்னராக டிப்ளாய் பண்ணுறது, கியூபர்னெட்டிஸில் என்னென்ன டாபிக்லாம் இருக்குன்றது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தடுத்து வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறதுங்க. ஸோ இப்போ இதனால எனக்கு என்னங்க அட்வான்டேஜ், இப்படி நான் கியூபர்னெட்டிஸ்னால போகிறனால வாட் ஆர் த அட்வான்டேஜஸ், இதுதான் நம்மளோட ஃபைனல் செக்மெண்ட், விச் இஸ் நம்ம இந்த தியரிட்டிக்கலாக பேசுறதுல வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மைக்ரோ சர்வீஸ் அண்ட் மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்ன்றதுல தியரிட்டிக்கலாக பேசுறதுல திஸ் இஸ் த ஃபைனல் விச் இஸ். ஸோ முதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி. FLEXIBILITY. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, இப்போது டிஃப்ரெண்ட் மைக்ரோ சர்வீசஸை நான் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜியில் கூட நான் பில்ட் பண்ண முடியுங்க. அப்படின்னா நீங்கள் இந்த சர்ச் அப்ளிகேஷனை ஜாவாவில் கோடு எழுதிருக்கீங்கன்னா, இந்த ப்ரைசிங் அப்ளிகேஷனை நீங்கள் வேறு ஏதாவது லாங்குவேஜில் கூட கோடு எழுதலாம். ஏன்னா ஒவ்வொரு கண்டெய்னரும் ஐசோலேட்டடுன்ற வார்த்தையை பார்த்தோம். ஒரு கண்டெய்னரும் இன்னொரு கண்டெய்னரும் மிக்ஸ் ஆக மாட்டான். ஸோ அப்போ அவங்க ரெண்டு மிக்ஸ் ஆக மாட்டாங்கனால நீங்கள் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா கோட் எழுதலாம். அண்ட் ஒவ்வொரு மைக்ரோ சர்வீசஸுமே குட்டி குட்டி. அப்போ அந்த கோட் பேஸ் 300 லைன்ஸ் ஆஃப் கோட் தான் இருக்குது. அப்போ ஒரு புது டெவலப்பர் யாருன்னா உள்ளே வராங்கன்னா கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோட் பேஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த டெக்னாலஜி பழசாயிருச்சு, அதை விட பெட்டராக ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு இதே அப்ளிகேஷனுக்காக. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக இந்த 300 லைன்ஸ் கோடை அங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த நியூ டெக்னாலஜிக்கு மைக்ரேட்டும் பண்ணலாம். அப்போ ஒரு புது டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுறதுக்குமே இட்ஸ் ஈஸி. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. அண்டு ரிலையபிலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம், REALIBILITY. ரிலையபிலிட்டின்றதை விட நம்ம அதை ஃபால்ட் டாலரண்ட் அப்படின்லாம் சொல்லலாம். இப்போது ப்ரீவியஸ் சினாரியோ என்னோட மோனோலித்திக் அப்ளிகேஷனில் என்னோட மொத்த அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே வார் ஃபைலாக பண்டில் பண்ணி EC2ல டிப்ளாய் பண்ணுறோம். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மொத்த அப்ளிகேஷனுமே டவுனுங்க. ஏன்னா நம்ம என்னோட கோடை மொத்தமாக பில்ட் பண்ணுறோம், அப்போ ஏதாவது ஒன்று போச்சுன்னா மொத்தமாக அஃபெக்ட் ஆகும். அப்போ என் வெப்சைட்டே கம்ப்ளீட்டாக டவுன் ஆகும். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா தனித்தனி டீம் மெம்பர்ஸ் தனித்தனி அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ இதில் ப்ரைசிங் அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா
ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் மீதி இருக்கிறது எல்லாமே ஒழுங்காக ரன் ஆகும். அப்போ நம்ம ஏதாவது ஒரு மைக்ரோ சர்வீஸ் லெவலில் இஷ்யூ வந்தால் கூட, இப்போ நான் இந்த ப்ரைஸிங் மைக்ரோ சர்வீஸ் மொத்தமாகவே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கூட எனக்கு என்ன ஆகும், என்னோட வெப்சைட்டு இன்னும் பார்ஷியலாக ரன் ஆகிட்டு தான் இருப்பான். ஏன்னா சர்ச் அப்ளிகேஷன், பேமெண்ட் அப்ளிகேஷனு அவங்க எல்லாருமே இன்னும் ஆக்டிவாக தான் இருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ரிலையபிலிட்டின்ற ஒரு டேர்ம் கிடைக்குது. அண்ட் அதே மாதிரியே ஏதாவது ஒரு EC2 மிஷின் கிராஷ் ஆனாலுமே ரிமைனிங் EC2 மிஷின்ஸ்லையுமே என்னோட அப்ளிகேஷன் இருக்குது. அப்போது நம்மளுக்கு ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இது கூடவே நம்ம இன்னும் சின்ன சின்னதாக நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்ம டெவலப்மெண்ட்டோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கோடு பேஸ்ன்ற குட்டினால என்னோட டீம் மெம்பர்ஸ் ஃபாஸ்ட்டாக கோடில் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரியே நம்ம ஸ்கேலபிலிட்டி, SCALABILITY ஸ்கேலபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் நம்மளோட ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே மைக்ரோ சர்வீசஸ்ன்றது பெட்டராக இருப்பான். ஏன்னா நம்ம பெரிய அப்ளிகேஷனை குட்டி குட்டியாக பிரித்து நம்ம ஒர்க் பண்ணுறதுனால இட் இஸ் ஈஸி. ஸ்கேலபிலிட்டி அப்படின்ற டேர்மை நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு சர்ச் அப்ளிகேஷனுக்கு தாங்க நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ கூட என்ன பண்ணலாம், என் ஃபோனை எடுத்து Zomato ஆப்பை ஓப்பன் பண்ணி ஐ கேன் சிம்பிளி கோ அண்ட் சர்ச். நான் என்ன சர்ச் பண்ணலான்னா, இந்த மாதிரி என்ன ரெஸ்டாரண்ட்டில் ஓப்பனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி நான் ஒரு இட்லி, பொங்கல், தோசை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் பார்க்குறேன். ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, வேணாம் நம்ம வீட்டிலே மேகி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்போ என்னோடய அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ப்ரைஸிங் வரைக்கும் போகிறேன், ஆனால் பேமெண்ட் கேட்வேக்கெலாம் போயிட்டு நான் பேலாம் பண்ணல. அப்போ என்னோட டிராஃபிக் என்னென்னா, அதிகப்படியான மக்கள் இந்த சர்ச் அப்ளிகேஷனுக்குள்ளே வருவாங்க. அப்போ அவனுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், இன்னும் எக்ஸ்ட்ரா சில கண்டெய்னர்ஸ் எல்லாம் போட்டு நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். நார்மலாக இருக்கிற கண்டெய்னர்ஸை விட சர்ச் அப்ளிகேஷனுக்கு கண்டெய்னர்ஸ் அதிகமாக ரன் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு டிராஃபிக் அதிகமாக வராங்க. ஆனால் எல்லாருமே பேமெண்ட் கேட்வே வரைக்கும் போயிட்டு பே பண்ணுறது இல்லை. அப்போ அந்த மைக்ரோ சர்வீஸ்க்கு கம்மியான கண்டெய்னர்ஸ் ரன் பண்ணாலே போதும். அப்போ நான் இண்டிவிஜுவல் மைக்ரோ சர்வீசஸை இண்டிவிஜுவலாக நான் ஸ்கேல் அப் பண்ணலாம். ஸோ தட் இஸ் வேர் ஸ்கேலபிலிட்டின்ற ஒரு கான்செப்ட் எனக்கு என்ன ஆகுதுன்னா உள்ளே வரும். அப்போ இவங்க எல்லாருமே நம்மளுக்கு என்னென்னா மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷனோட அட்வான்டேஜஸ். ஸோ நான் இதை இப்படி பிரிக்க வேணாம், ஏன்னா இவங்க மைக்ரோ சர்வீஸ் கடியில் தான் வராங்க. இவங்க எல்லாருமே மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் கூட அட்வான்டேஜஸ் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஐ வில் புட் அவுட் மை கேமரா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நார்மலாக ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா கூட இதை பாஸ் பண்ணி யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். அண்ட் சிமிலர்லி இதையும் பாஸ் பண்ணி கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா, இல்லை நீங்கள் ஏதாவது எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களோட ஓன் டேர்ம்ஸ்லேயே கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஒரு 45 மினிட்ஸுக்கு ஒரு அப்ளிகேஷன்னா என்ன, ஒரு ஆர்கிடெக்சர்னா என்ன, நம்ம மோனோலித்திக் ஆர்கிடெக்சரும் பெட்டர் தான். இட்ஸ் நாட் டிஸ்அட்வான்டேஜ். அதுலேயும் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் காம்ப்ளெக்சிட்டியாக போகும்போது மோனோலித்திக்கில் டிஸ்அட்வான்டேஜஸ் போகிறோம். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகிறீங்களா, உங்கள் அப்ளிகேஷனை குட்டி குட்டியாக உடைச்சு அதுக்குன்னு டாக்கர், குபர்னெட்டிஸ்ன்ற டெக்னாலஜி கொடுத்து அதை இண்டிவிஜுவலாக ஸ்கேல் அப் பண்ணிக்கோங்க. அப்போ அங்கே மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் உள்ளே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு EC2வும் தேவை. ஏன்னா இப்போ இந்த டயக்ராமில் EC2 இல்லாமல் நான் போடவே இல்லை. மாஸ்டரும் EC2, ஒர்க்கரும் EC2 தான். அப்போ EC2ன்றது கண்டிப்பாக தேவை. ஆனால் அந்த EC2 கூட நான் டாக்கர்ன்ற டெக்னாலஜியும் இவங்க மொத்தமாக ரேப் அப் பண்ணுறதுக்கு குபர்னெட்டிஸ்ன்ற ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் டூலும் நான் என்ன பண்ணுறேன்னா நான் கொண்டு வரேங்க. அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் காலிங் இட் ஆஸ் அ நம்ம மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்னு நம்ம பேசியாச்சு. இப்போ சோஃபார் நான் நிறைய ஸ்டோரி மட்டுமே சொல்லியிருப்பேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் விச் இஸ் குபர்னெட்டிஸோட ஆர்கிடெக்சர்னா என்ன. இப்போ நம்ம இங்கே நான் ஓவராலாக நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஜஸ்ட் மாஸ்டரு, ஒர்க்கருன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இதில் இன்னும் சில காம்பனன்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின் விச் இஸ் 10 இன்டர்வியூவில் 8 இன்டர்வியூவில் குபர்னெட்டிஸ் பற்றி ஒரு 5 கேள்வி கேட்குறாங்கன்னா அதில் ஒரு கேள்வி, இந்த கேள்வி நீங்கள் எதிர்பார்க்கலாம், விச் இஸ் குபர்னெட்டிஸோட ஆர்கிடெக்சர் சொல்லுங்கள், மாஸ்டரில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஒர்க்கரில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ அந்த ஆர்கிடெக்சரோட காம்பனன்ட்ஸ் பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது இந்த டாப்பிக்கில் நான் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட நோட்ஸை நான் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கிறேன். அண்ட் ஸோ வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு குபர்னெட்டிஸ்னா என்ன அண்ட் டாக்கர்னா என்னன்ற செக்மெண்ட்டை மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சருக்கும் மோனோலித்திக் ஆர்கிடெக்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து நம்ம குபர்னெட்டிஸோட ஆர்கிடெக்சரை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ நம்ம குபர்னெட்டிஸோட ஆர்கிடெக்சர்னா என்னன்னு பார்த்துட்டு, அண்ட் நீங்கள் எப்படி ஒரு குபர்னெட்டிஸ் கிளஸ்டரை கிரியேட் பண்ணுவோம், என்ன டைப்ஸ் ஆஃப் கிளஸ்டர்லாம் இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம நெக்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம
கியூபர்னெட்டிஸோட ஆர்கிடெக்சர் அப்படின்னு எடுத்தோம்னாலே அவங்கள மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 இருக்கான் அப்படின்ற விஷயம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாஸ்டர் அப்படின்றத அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கண்ட்ரோல் பிளேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஸோ அப்போ மாஸ்டர்ன்றத கண்ட்ரோல் பிளேன் அப்படின்னு சொன்னாலும் விச் இஸ் நத்திங் பட் யுவர் மாஸ்டர் காம்பனன்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே ஒன்று தான். ஸோ அப்போ கண்ட்ரோல் பிளேனில் என்னென்ன காம்பனன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னே பேசுவோம். ஸோ கண்ட்ரோல் பிளேன் விச் இஸ் நத்திங் பட் அவனில் என்னென்ன காம்பனன்ஸ்லாம் இருக்கான்னா, ஐ ஹாவ் அ இமேஜ். அந்த இமேஜ் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். லெட் மீ கோ டு மை டாக்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ திஸ் இஸ் த இமேஜ் விச் இஸ் யுவர் கியூபர்னெட்டிஸோட ஆர்கிடெக்சருக்கான ஒரு இமேஜ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, we will have components for our master node. அண்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு நோட் பேடை வச்சிருக்கேன். அந்த நோட் பேடில் நம்ம அந்த காம்பனன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு Kubernetes இஸ் அ மேனேஜ்மெண்ட் ஆர்கிடெக்சர் தட் கம்ப்ரைசஸ் வேரியஸ் காம்பனன்ட்ஸ் டு இட். ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ஏதோ ஒரு ரெக்குவயர்மெண்ட்டுக்காக தான் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம மாஸ்டர் நோட் விச் இஸ் நத்திங் பட் அவர் கண்ட்ரோல் பிளேனில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ஏபிஐ சர்வர். நம்ம Kubernetes கிட்ட பேசுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, we will use kubectl அப்படின்னு ஒரு கமாண்டை ரன் பண்ணுவோங்க. ஸோ இதை kubectlன்னு சொல்லுவாங்க, சில பேர் kubectl சொல்லுவாங்க. நம்ம kubectl ஆர் kubectl எதுனாலுமே உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் சொல்லுங்கள், விச் இஸ் kubectl. இந்த கமாண்டில் தான் உங்களுக்கு Kubernetes கிட்ட பேசுவீங்க. டாக்கரில் எப்படி டாக்கர் ரன், டாக்கர் ஸ்டாப், டாக்கர் பாஸ், டாக்கர் சிஸ்டம் ப்ரூன், இந்த மாதிரி நம்ம கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம். அப்போ அதே மாதிரியே நம்ம டாக்கர் கமாண்ட்ஸ் மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோம்னா kubectl கமாண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இந்த kubectl கமாண்ட்ஸ் மூலியமாக நம்ம Kubernetesஓட பேசுவோங்க. அப்போ முதல்ல நம்ம kubectl கமாண்ட்ஸை நம்ம என்ன கமாண்ட் அடிக்கிறோமோ அதை யார் புரிஞ்சுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏபிஐ சர்வர். அதுதான் இந்த டயக்ராமில் இருக்கும். நீங்கள் ஒரு kubectl கமாண்ட் அடிக்கிறீங்கன்னா முதல்ல அது ஏபிஐ சர்வருக்கு போகுங்க. அந்த ஏபிஐ சர்வர் தான் என்ன பண்ணுன்னா, இந்த கமாண்ட் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது வேற யார்கிட்டலாம் பேசணுமோ அவங்க எல்லார்கிட்டையுமே அந்த ஏபிஐ சர்வர் தான் கம்யூனிகேட் பண்ணும். ஸோ ஏபிஐ சர்வர் will act as a front end. It uses REST API protocol. All the communication will happen through this. ஓகே, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நம்ம இதை தியரிட்டிக்கலாக இப்போ கேட்டு வச்சுக்கோங்க. இதை நம்ம அடுத்து ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணும்போது உங்களுக்கு இதை நான் மீன்ஸ் நம்ம கமாண்ட்ஸ் ரன் பண்ணி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஃப்ளோவை நான் மறுபடியும் சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃப்ளோ. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கண்டெய்னர் வேணுங்க. ஸோ அப்போ அந்த கண்டெய்னர் வேணும்னு நான் சொல்கிறேன். அந்த கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு kubectl கமாண்ட் அடிக்கிறேன். kubectl கிரியேட் கண்டெய்னர் சும்மா, ஆனால் அந்த கமாண்ட் தப்பு. ஸோ சும்மா ஒரு கண்டெய்னர் வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கமாண்ட் அடிக்கிறேங்க. அப்போ அடித்தேன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, முதல்ல இந்த ஏபிஐ சர்வர் அந்த கமாண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்து யார்கிட்ட பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஸ்கெடியூலர் கிட்ட பேசுவாங்க. ஸ்கெடியூலர் கிட்ட ஏபிஐ சர்வர் பேசுவான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஸ்கெடியூலர் கிட்ட கேட்பான், எனக்கு மல்டிபிள் ஒர்க்கர் நோட்ஸ் இருக்கு, எந்த ஒர்க்கர் நோட்ல நான் இந்த கண்டெய்னரை லான்ச் பண்ணணும். அப்போ அந்த ஸ்கெடியூலர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அசைனிங் த பாட் டு அன் அப்ராப்ரியேட் நோடு பேஸ்ட் ஆன் த ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி, அஃபினிட்டி, டெயின்ட் அண்ட் டாலரேஷன்ஸ். இந்த வேர்டு எல்லாமே நம்ம அடுத்து ஒரு 2-3 வீடியோ கழிச்சு இதை பற்றிலாம் நம்ம பேசுவோம். அப்போ நம்மளோட கண்டெய்னரை எங்கே லான்ச் பண்ணுன்றத ஸ்கெடியூல் தான் டிசைட் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கண்டெய்னர்ன்ற வார்த்தையை நான் எடுத்துடுறேன், ஏன்னா ஆக்சுவல் வார்த்தை பாடுக்கு வந்துடும். ஸோ அப்போ பாட் அப்படின்றது என்னன்னா, இவன் தான் Kubernetesஓட அட்டாமிக் யூனிட் ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட் இன் Kubernetes யாருன்னா பாடு தான். இப்போ பாடுன்றது நத்திங் பட்டு ஒரு பாடுக்குள்ள ஒரு கண்டெய்னர் ஒரு ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட கண்டெய்னர் கூட இருக்கலாம். அப்போ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு கால் இட் அஸ் அ பாட். அப்போ பாட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா நம்மளோட ஒர்க்கர் நோடில் ரன் ஆகும். அதனால தான் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா பாடுன்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம்குள்ள ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட கண்டெய்னர் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷனில் ஒரு கண்டெய்னர் இல்லை, சம் சுச்சுவேஷனில் 2 கண்டெய்னர் இருக்கும். அதையும் நம்ம என்னென்னு பேசுவோம் ஃபியூச்சரில். பட் நம்ம கண்டெய்னர் டைரெக்டாக லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி Kubernetesல அது ஒரு பாடாக நம்ம கண்டெய்னரை ஒரு ராப்பர் லேயர் ஆகும். இப்போ எப்படின்னா சாக்லேட் இருக்குது, நீங்கள் எக்லெஸ் சாக்லேட் இருக்குன்னா நம்மளுக்கு சாக்லேட் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு கவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கவரை நம்ம ஓப்பன் பண்ணி சாக்லேட் எடுப்போம்ல, அந்த கவரை பாடுன்னு எடுத்துக்கோங்க. அப்போ அந்த கவர் தான் நம்ம ஒரு நீங்கள் கண்டெய்னர் ஒரு சாக்லேட் மாதிரி நீங்கள் ஒரு சாக்லேட் வைக்கிறீங்களா இல்லை 2-3 சாக்லேட் வைக்கிறீங்களா, ஆனால் மொத்தமாக அதை ரேப் பண்ணுறது யாரு, அந்த பாடுன்றது அந்த லேயர் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்போ பாடுன்றது என்னன்னா ஒரு லேயர் மாதிரி தான், மல்டிபிள் கண்டெய்னர்ஸை ஒன்றா குரூப்பாக வச்சுக்கிறதுக்காக பாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு பாடில் ஒரு கண்டெய்னர் இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இல்லை
அதுக்கும் மேலேயும் இருக்கலாம் சினாரியோஸை பொறுத்து. ஆனால் நம்ம மோஸ்ட் ஆஃப் சினாரியோஸில் ஒரு பாடில் 1 கண்டெய்னர் ஆர் 2 கண்டெய்னர் தான் மோஸ்ட்டாக நம்ம வச்சுக்க போகிறது. ஓகே, ஸோ அப்போ கியூபர்னெட்டிஸில் இனிமே கண்டெய்னர்ன்ற வார்த்தைக்கு பதில் பாடுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். அப்போ பாடுக்குள்ளே யார் ஓடுறான்னா கண்டெய்னர் தான் ஓடுறான், அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுப்போம். ஸோ அப்போ நம்ம ஒர்க்கர் நோடில் ஒரு காம்பனண்ட்டை பற்றி பேசிட்டோம், விச் இஸ் பாடு. அவன் எல்லா ஒர்க்கர் நோடையும் ரன் ஆவாங்க. ஸோ அப்போ நம்மளோட ஸ்கெடியூலர் யாருன்னா, நீங்கள் ஒரு பாடை எந்த நோடில் லான்ச் ஆகணுன்றதை டிட்டர்மைன் பண்ணுறது தான் ஸ்கெடியூலரோட வேறு. ஓகே, இப்போ டிட்டர்மைன் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு பாட் ரன் ஆகிட்டு இருக்குங்க. திடீர்னு என் பாடு கிராஷ் ஆயிடுச்சுன்னா இந்த கண்ட்ரோல் மேனேஜர் இவர் யாருன்னா, உங்கள் நோடோட ஹெல்த்து, பாடோட ரெப்ளிகேஷனு, ஏதாவது பாடு கிராஷ் ஆயிடுச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக ரீக்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி டாஸ்க் எல்லாமே கியூப் கண்ட்ரோல் மேனேஜர் அப்படின்றவர் பார்த்துப்பார். அப்போ இந்த டயக்ராமில் இருக்குன்னா கண்ட்ரோல் மேனேஜர்ன்றது இந்த நேம் ஸ்பேஸ், சர்வீஸ் அக்கௌண்ட், ரெப்ளிகேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே எல்லாருமே கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிறது தான் இந்த கண்ட்ரோல் மேனேஜரோட வேலை. ஏன்னா கியூபர்னெட்டிஸ்ன்றது ஒரு ஹைலி இன்டெலிஜென்ட்டான டூலுங்க. அது நமக்கு நீங்கள் எப்போவுமே 24/7 உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு பாட் கிராஷ் ஆனாலோ, விச் இஸ் கண்டெய்னர் ஆக்சுவலாக கிராஷ் ஆனாலோ, கியூபர்னெட்டிஸே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், அந்த பாடை கிரியேட் பண்ணி செல்ஃப் ஹீல் பண்ண ட்ரை பண்ணும். அப்போது இட்ஸ் அன் இன்டெலிஜென்ட்டான டூல். அப்போ இதெல்லாம் யார் பார்த்துக்கிறது, எல்லாம் கரெக்டாக ஓடுதா இல்லையான்னு பார்த்துக்கிறது யாருன்னா கண்ட்ரோல் மேனேஜர். ஓகே, இப்போ கியூப் கண்ட்ரோல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாட் ஒன்லி டுடேஸ் வீடியோ, இன் ஃபியூச்சர் வீடியோஸில் ஏடபிள்யூஎஸ்ல ஒரு மேனேஜ்டு சர்வீஸ் EKS, எலாஸ்டிக் கியூபர்னெட்டிஸ் சர்வீஸ்ன்னு நம்ம ஒன்று பார்ப்போம் இந்த கியூபர்னெட்டிஸ் சீரீஸ்லேயே. அப்போ நம்ம கியூபர்னெட்டிஸை வித் ஜஸ்ட் ஃபியூ கிளிக்ஸ் ஆஃப் அ பட்டனில் ஏடபிள்யூஎஸ் கன்சோலில் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஏடபிள்யூஎஸ் இல்லை கிளவுட் பேஸ்ட் கியூபர்னெட்டிஸ் கிளஸ்டரில் ஏடபிள்யூஎஸ் என்ன பண்ணுறான்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு காம்பனண்ட்டை வைக்கிறான், விச் இஸ் கிளவுட் கண்ட்ரோல் மேனேஜர்னு சொல்லிட்டு. அவன் என்னன்னா கிளவுட் ஸ்பெசிஃபிக் லாஜிக் லைக் லோட் பேலன்சர் இல்லை வால்யூம் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாமே அவங்க கிளவுட் கண்ட்ரோல் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அப்போ கண்ட்ரோல் மேனேஜரே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நார்மலாக ஆன் ப்ரெமிஸ் கியூபர்னெட்டிஸ் கிளஸ்டர் நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ணுற கிளஸ்டரில் கண்ட்ரோல் மேனேஜர்னு ஒருத்தன் மட்டும்தான் இருப்பான். இதுவே கூகுளோட, அஸ்யூரோட, ஏடபிள்யூஎஸோட EKS, GKE அண்ட் AKS இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே புதுசாக ஒரு காம்பனண்ட் மட்டும் ஆட் ஆயிடுறான். ஏன்னா க்ளவுடில் நீங்கள் டிப்ளாய் பண்ணுறதுனால க்ளவுட் கண்ட்ரோல் மேனேஜர்னு ஒருத்தர் உள்ளே வந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே எல்லாம் கரெக்டாக ஓடுதா அப்படின்னு பார்த்துக்கிறது தான் மேனேஜர் மாதிரி எப்படி நம்ம டீமில் இருப்பாங்களோ அதே மாதிரியே கண்ட்ரோல் மேனேஜர் ஃபார் கிளவுட் அண்ட் கியூபர்னெட்டிஸ். டன். இப்போ ஃபைனலாக ETCD, சில பேர் HCDன்னு கூட சொல்லுவாங்க, இல்லை ETCDன்னு கூட சொல்லுவாங்க. எது கேட்டாலுமே இன்டர்வியூவில் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. வாட் இஸ் HCD ஆர் ETCDனா, இட்ஸ் அ கீ வேல்யூ பேர் டேட்டா பேஸ் விச் வில் ஸ்டோர் ஆல் யுவர் கிளஸ்டர் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு எத்தனை பாடு ஓடுது, என்னென்ன பிளகின்ஸ் வச்சுருக்கீங்க, என்னென்ன பாடு என்னென்ன நிலைமையில் இருக்குன்ற மொத்த கிளஸ்டரோட ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா எல்லாமே இந்த ETCDயில் ஸ்டோர் ஆகிருக்கும். நார்மலாக நீங்கள் ஒரு கியூபர்னெட்டிஸை பேக்கப்லாம் எடுக்கும்போது இந்த ETCDயை சேர்த்து தான் பேக்கப் எடுப்பாங்க. அண்ட் இது ஒரு பிரெயின் ஆஃப் த கியூபர்னெட்டிஸ்னே கூட சொல்லலாம். எல்லாமே கரெக்டாக என்னென்னலாம் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இட்ஸ் அன் ETCD. அப்போ மாஸ்டரில் மொத்தமே 5 காம்பனண்ட் குவிக்காக நம்ம சொல்லிடுவோம். API சர்வருக்கு தான் நீங்கள் என்ன கமாண்ட் கொடுக்குறீங்களோ API சர்வர் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அது நீங்கள் ஒரு பாடை கிரியேட் பண்ணுற கமாண்ட் சொல்கிறீங்கன்னா ஸ்கெடியூலர் மூலியமாக எந்த நோடில் காலி இடம் இருக்கோ அங்கே ஒரு பாடை கிரியேட் பண்ணும். கண்ட்ரோல் மேனேஜர் அந்த பாடு ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஃபெயில் ஆச்சுன்னா அது திருப்பி கிரியேட் பண்ணுறோட பொறுப்பு கியூப் கண்ட்ரோல் மேனேஜர். ஏதாவது ஒரு EC2 மெஷின் நீங்கள் க்ளவுடில் EKS கிளஸ்டர் போகும்போது அந்த EC2 மெஷினில் ஏதாவது ரெஷ்யூஸ் வந்துச்சுன்னா அதை பார்த்துக்கிறது க்ளவுடு கண்ட்ரோல் மேனேஜர். ஃபைனலாக என்னென்ன பாட்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு, என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் உள்ளே இருக்குது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு டேட்டா பேஸ் விச் இஸ் ETCDன்னு சொல்லிட்டு ஒரு கீ வேல்யூ பர் டேட்டா பேஸ் விச் வில் ஸ்டோர் யோர் கிளஸ்டர் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன். அப்போ நீங்கள் இன்டர்வியூவில் வாட் இஸ் த கியூபர்னெட்டிஸ் ஆர்கிடெக்சர்னு கேட்டாங்கன்னா இது எல்லாமே கண்ட்ரோல் பிளேன் உங்கள் மாஸ்டருக்குள்ளே இருக்குன்னு சொல்லணும். அப்போ ஒர்க்கர் நோடில் என்னெல்லாம் இருக்குங்க, ஒர்க்கர் நோடில் என்ன இருக்குன்னா முதல்ல கியூப்லெட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அப்போ அந்த கியூப்லெட்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ஒர்க்கர் நோடு வச்சுருக்கீங்கன்னா எல்லா ஒர்க்கர் நோட்லையும் கியூப்லெட் அண்ட் இந்த கியூப் ப்ராக்ஸி 2 பேருமே நம்மளுக்கு இருக்க போகிறாங்க. கியூப்லெட்ன்றது என்னென்னா, இப்போ நம்ம பாடெல்லாம் மாஸ்டரில் ரன் ஆகுதா, இல்லை எங்கே ரன் ஆகுறான், ஒர்க்கரில் தான் ரன் ஆகுறான். அப்போது நான் ஒரு kubectl கமாண்டில் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு HTTPD பாடை கிரியேட் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். ஸ்கெடியூலர் என்ன பண்ணுறான், 2வது மெஷினில் அந்த பாடை கிரியேட் பண்ணுறன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லிடுறான். API சர்வர் போயிட்டு யார்கிட்ட சொல்லுன்னா, கியூப்லெட் கிட்ட சொல்லும். இங்கே பாரு உன்னோட நோட்டில் தான் புதுசாக ஒரு பாடை கிரியேட் பண்ணுறதுக்கான டாஸ்க் அசைன் பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ இந்த கியூப்லெட் தான் என்ன பண்ணுன்னா, இட் இஸ் த ஏஜென்ட் விச் வில் ரன் ஆன் ஈச் நோட். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டவுன்லோடிங் த இமேஜ்.
நம்ம டாக்கர் ஹப்லேருந்து இமேஜை டவுன்லோட் பண்ணி அது ஒரு கண்டெய்னராக லான்ச் பண்ணுறது, அது பாடில் வைக்கிறது எல்லாமே இந்த கியூப்லெட்டோட வேலை தான். அண்டு கியூப் ப்ராக்ஸின்றது என்னென்னா நெட்வொர்க். ஏன்னா இப்போது நம்ம இந்த பெயின் டயக்ராம்லேயே பார்த்தீங்கனாலே இவங்க எல்லாருமே மைக்ரோ சர்வீஸ். மைக்ரோ சர்வீஸ்னால் என்னது? இந்த மைக்ரோ சர்வீஸ் இவனும் பேசிக்கணும், இவனும் பேசிக்கணும். ஏன்னா ஒரே ஒர்க்கர் நோடுக்குள்ள 2 பாடும் பேசிக்கணும், 2 கண்டெய்னர் பேசிக்கணும், ஒரு ஒர்க்கர் நோட்லேருந்து இவனும் பேசிக்கணும். இந்த மாதிரி நிறைய இன்டர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே நடக்குங்க. அப்போ ஃப்ரம் எனி பாட் கேன் கனெக்ட். அப்போ இந்த பாட் டு பாட் கனெக்ஷன்ஸ், இந்த நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன், இந்த நெட்வொர்க் ரவுட் டேபிள் இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையுமே யார் பார்த்துக்கிறாங்கன்னா ப்ராக்ஸி. ஸோ இட் இஸ் லைக் இட் வில் ஹேண்டில் த நெட்வொர்க் டிராஃபிக் அண்ட் லோட் பேலன்சிங் ஆன் த நோட்ஸ். ஸோ அப்போ அவன் ஒரு நெட்வொர்க் காம்பனண்ட்டு, இவனுமே எல்லா ஒர்க்கர் நோட்லேயுமே இருக்கிற ஒரு காம்பனண்ட். ஃபைனலாக நம்மளோட பாடுங்க. ஸோ இட்ஸ் அ குரூப்டு கண்டெய்னர், இட்ஸ் அன் அட்டாமிக் ஆர் ஃபங்க்ஷனல் யூனிட் இன் குபர்னெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கண்டெய்னர் எல்லாமே குபர்னெட்டிஸில் பாடாக தான் டிப்ளாய் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலி நம்ம டாக்கர்ன்ற டெக்னாலஜி படித்த மாதிரியே கண்டெய்னர் டீன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நவடேஸ் குபர்னெட்டிஸை என்ன பண்ணிட்டான்னா டாக்கர்ன்றத அஃபிஷியல் சப்போர்ட்டாக நிப்பாட்டிட்டான். ஆனால் டாக்கர் என்ன ஒர்க் ஆகாமலாம் போகிறது இல்லை. இட் டசன்ட் மீன் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ஃபார் இன் த ஃபியூச்சர். ஸ்டில் இட் வில் பி ஒர்க்கிங் தான். ஆனால் அஃபிஷியல் சப்போர்ட் பார்ட்னர் அவன் எடுத்துட்டு கண்டெய்னர் டி தான் இனிமேல் அஃபிஷியல். அப்போ ஏன் டாக்கர் சொல்லி கொடுத்தீங்க நம்ம சீரீஸில், என் கண்டெய்னர் டியே டேரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கலாமே அப்படின்னா, இன்னும் மார்க்கெட்டில் நிறைய கம்பெனிஸ் நிறைய இன்டர்வியூஸில் டாக்கர் தான் கேட்டுட்டு இருக்காங்க கண்டெய்னர் டியை விட. மேபி இந்த ஃபியூச்சர் நெக்ஸ்ட் 4-5 இயர்ஸில் கண்டெய்னர் டிக்கு எல்லாரும் மைக்ரேட் ஆகலாம். ஏன்னா டாக்கருமே இன்டர்னலாக கண்டெய்னர் டி தாங்க யூஸ் பண்ணுறான். அவனும் ஒரு வர்ச்சுவலைசேஷன், லைக் இந்த ஓஎஸ் வர்ச்சுவலைசேஷனோட கான்செப்ட் தான், விச் இஸ் கண்டெய்னரைசேஷன் டெக்னாலஜி தான். ஸோ அப்போது நீங்கள் என்ன கண்டெய்னர் ரன் டைம் டாக்கர் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை கண்டெய்னர் டி யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பிளக்கினாக உள்ளே இருக்கும். நம்ம டாக்கர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம டாக்கர் ரிலேட்டடான கண்டெய்னர்ஸ் தான் நம்ம பாடுக்குள்ளே ரன் ஆக போகுது. இவங்கெல்லாம் தான் நம்மளோட குபர்னெட்டிஸோட ஆர்கிடெக்சர் காம்பனன்ட்ஸ். அண்ட் kubectl கமாண்ட்ஸ் மூலியமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம குபர்னெட்டிஸ் கிட்ட பேசுவோங்க. அப்போ அந்த kubectl கமாண்ட்லாம் என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். பட் ஃபார் நவ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக குபர்னெட்டிஸில் என்னென்ன ஆர்கிடெக்சரல் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம ஒரு குபர்னெட்டிஸ் கிளஸ்டரை எப்படி கிரியேட் பண்ணுறது. ஏன்னா கிளஸ்டர்னா என்னன்னா நம்ம இப்போதைக்கு ஒரு மெஷின் கிடையாது, நம்மளோட டயக்ராம் பிரகாரம் ஒரு மாஸ்டர் மல்டிபிள் ஒர்க்கர்லாம் இருக்கான். அப்போ இப்படி ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணும்போது நம்ம போயிட்டு EC2 மெஷினை லான்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற கமாண்ட்ஸ்லாம் இல்லை. கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறதுக்குனே சில டூல்ஸ்லாம் இருக்குங்க, அதை வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி நம்ம ஒரு குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறது, நம்ம என்ன கிளஸ்டர் யூஸ் பண்ண போகிறோன்றதை நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ நம்ம கிளஸ்டரை கிரியேட் பண்ணுறதுக்குனே நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அஃபிஷியலாக குபர்னெட்டிஸ் ஒரு டாக்குமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் தேவையில்லாத டேப்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ லெட் மீ சர்ச் ஃபார் Kubernetes இன்ஸ்டலேஷன் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னாலே அஃபிஷியலான Kubernetes டாக்குமெண்ட்லேயே நம்மளுக்கு இருக்கும். சைட்லேயே நம்மளுக்கு என்னென்னா 2 கொடுத்துட்றோம். ஒன்று என்னென்னா லேர்னிங் என்விரான்மெண்ட்டு, இன்னொன்று நம்மளுக்கு லேர்னிங் என்விரான்மெண்ட்டை தாண்டி ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேவே இருக்குது மினி கியூபு, கைண்டு, இந்த மாதிரி நம்மளுக்கு இது எல்லாமே என்னென்னா. ஸோ ஃபஸ்ட்டு குபர்னெட்டிஸ்க்கு நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு மாஸ்டர் மல்டிபிள் ஒர்க்கர் எல்லாமே தேவைங்க. அப்போது ஒரு மாஸ்டர் மல்டிபிள் ஒர்க்கர்லாம் நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு காசு விச் இஸ் நம்ம AWSல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம ஒர்க்கர் நோட்ஸ்லாம் கிரியேட் பண்ண போகிறோம், மாஸ்டர் நோட்ஸ்லாம் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ மல்டிபிள் மாஸ்டர் மல்டிபிள் ஒர்க்கர் நோட்லாம் லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வருங்க. ஏன்னா அவன் ஃப்ரீ டயர்லலாம் இந்த Kubernetes ஒர்க் ஆகாது. ஏன்னா நிறைய காம்பனன்ட்ஸ் உள்ள வரனால நம்ம ப்ரீமியம் எடிஷனில் தான் Kubernetes நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதனால நம்மளுக்கு என்னென்னா நான் உங்களுக்கு 3 இன்ஸ்டலேஷன் மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்கிற என்ன பண்ணலான்னா இந்த டாக்குமெண்ட்லேயே நான் கீழே எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ Kubernetes KUBERNETES. இப்போ இந்த கேக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் எத்தனை வார்த்தை இருக்குது, 8 லெட்டர் இருக்கா. இதை ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா K8s அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ Kubernetesன்றதை நம்ம ஷார்ட்டாக K8ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ K8ஸ்னாலும் சரி Kubernetesனாலும் சரி இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் இட்ஸ் லிட்டரலி சேம் தான். ஷார்ட்கட் தான், Kubernetes அப்படின்ற வார்த்தை பெருசாக இருக்குல்ல. ஸோ அப்போ அதனால் K8s அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ K8ஸோட இன்ஸ்டலேஷன் மெத்தட் INSTALLATY இன்ஸ்டலேஷன் மெத்தட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 மினி கியூப். நம்ம இதை பற்றி என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம், விச் இஸ் இன் அவர் டுடேஸ் வீடியோ. மினி கியூப் என்னென்னா
உங்களுக்கு இட்ஸ் a லோக்கல் கிளஸ்டர். ஆனால் இவனுமே ப்ரீமியம் தான். ஸோ ப்ரீமியம் தான். நீங்கள் ப்ரீமியம் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா, ஒரு EC2 மெஷினாவது நம்மளுக்கு தேவை வித் 2 virtual CPU அண்ட் 2 GB ஆஃப் ரேம். ஸோ அப்போ இது வந்து மேண்டட்ரியான ரெக்குவயர்மெண்ட்டு. ப்ரீமியம் அப்படின்னு சொல்லாமல் நம்ம அதை என்ன பண்ணுவோம், பெய்டு அப்படின்னே நம்ம வச்சுப்போம். ஸோ அப்போ எனக்கு ஒரு EC2 மெஷினாவது வேணுங்க இந்த கான்ஃபிகரேஷனில். ஸோ அப்போ இவன் என்ன பண்ணுவான்னா, ஏன்னா நம்ம 1 GB ரேம் 1 virtual CPUவில் கற்றுக்கிற டாபிக் இது கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி இப்போ இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த வீடியோ நம்ம Kubernetes வீடியோஸ், மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம். அட்வான்ஸ் டாபிக்ஸ் மட்டும் தான் ப்ரீமியமில் நான் வைக்க போகிறேன். டாக்கர்லையும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வீடியோஸ் ஆர் ஃப்ரீ, லாஸ்ட் அட்வான்ஸ்டு வீடியோ விச் இஸ் மாஸ்டர் டாக்கர் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கிறதுக்கு தட் வாஸ் அண்டர் பெய்டு. ஸோ அப்போ அதே மாதிரியே நம்ம இது யூடியூப்பில் வி ஆர் நாட் லேர்னிங் திஸ் ஃபார் ஃபன். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கரியர் டிரான்சிஷனுக்கோ இல்லை உங்கள் ரியல் டைமில் உங்கள் ஒர்க்குக்கோ தேவைப்படுறதுனால யூ ஆர் லேர்னிங் திஸ் சீரியஸ்லி. ஏன்னா நார்மலாக என் வீடியோஸை போர் அடிக்கும்போது பார்க்க மாட்டாங்க அவங்க. when they want to study they will sit and study by watching my videos. ஸோ அப்போ இது வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான். அப்போ நீங்கள் ஆல்ரெடி என்னன்னா யூ ஆர் பேயிங் மணி அண்ட் லேர்னிங் தீஸ் வீடியோஸ். ஏன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பை என்ரோல் பண்ணுறீங்கனாலும் யூ ஆர் பேயிங் அன் அமௌண்ட். அப்போ அதே மாதிரியே நம்ம படிக்கிறதுக்காக we can spend, நம்ம என்னென்னமோ ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ லைக் we are spending amount for lot of different things யூஸ்லெஸ் ஆக எங்கெங்கேயோ நம்ம போகுது. அப்போது இந்த ஒரு Kubernetes கிளஸ்டர் நீங்கள் என்னன்னா இந்த வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டு when you want to practice, create a cluster within 1 hourல நீங்கள் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா தென் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக யூ கேன் delete the cluster. அந்த 1 ஹவருக்கு ஒரு சார்ஜ் 20 rupees 25 rupees தான் வரப்போகுது AWSல. அதை பே பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி மூவ் ஆன். ஏன்னா நீங்கள் 1000 rupees 2000 rupeesலாம் பே பண்ண போகிறதில்ல. நீங்கள் delete பண்ண மறந்துட்டா தான் நீங்கள் அதை பே பண்ணணும். பட் ஆனாலும் ஸ்டில் நீங்கள் AWS கிட்ட சொல்லி நான் தெரியாமல் இது பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா கூட அவன் அந்த பில்லை ரிவர்ட் பண்ணிடுவான். ஏன்னா அது சின்ன கான்ஃபிகரேஷனில் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுனாலே கண்டிப்பாக Kubernetesக்கு ப்ரீமியம் அப்படின்ற ஒரு எடிஷனில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ இப்போ மினி கியூப் அப்படின்றது என்னன்னா, ஒரே ஒரு EC2 மெஷின் போதும். அந்த ஒரே EC2 மெஷின்லேயே அவன் என்ன பண்ணுறான்னா, நம்மளுக்கு ஒரு கிளஸ்டரை சிமுலேட் பண்ணுறான். சிமுலேட் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சிமுலேட்டிங் அ கிளஸ்டர். அப்படின்னா மீனிங் நம்ம ஒரே ஒரு EC2 மெஷின் தான் வச்சுக்க போகிறோம். நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன் அண்ட் லெட் மீ ஜூம் இட் டு 100%. ஸோ நம்ம ஒரே ஒரு EC2 மெஷின் தான் வச்சுக்க போகிறோம். அந்த EC2 மெஷினுக்குள்ளேயே அவன் என்ன பண்ணுறான்னா இஸ் கிரியேட்டிங் அ கிளஸ்டர். ஸோ ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே அவன் என்னன்னா ஒரு மாஸ்டரும் ஒரு ஒர்க்கர்னோட என்ன பண்ணலான்னா அவன் அதுவே கண்டெய்னராகவே லான்ச் பண்ணி ஹீ இஸ் கோயிங் டு டீச்சர்ஸ். அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு EC2 மெஷினில் நீங்கள் என்ன பண்ணலான்னா Kubernetesஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு மினி கியூப்ன்ற ஒரு டெக்னாலஜி. ஸோ மினி கியூப் இஸ் அ டூல் தட் லெட்ஸ் யூ ரன் Kubernetes locally. So it runs an all-in-one or multi-node local Kubernetes cluster on your personal computer itself. உங்கள் விண்டோஸ்லேயோ மேக்லையோ லைனக்ஸ்லேயோ கூட ரன் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் இப்போ நான் லைனக்ஸ் மெஷினில் தான் நான் காமிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் விண்டோஸ் மெஷினில் கூட நீங்கள் இந்த மினி கியூபோட டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கனாலே எப்படி இன்ஸ்டால் பண்ணும் விண்டோஸுக்கு இங்கேவே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நீங்கள் EXE டவுன்லோட் பண்ணுமா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். அடுத்து மினி கியூப் கமாண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இது உங்களோட விண்டோஸ் மெஷின்லேயே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும். நான் இது வரைக்கும் இது ட்ரை பண்ணதில்லை. மேபி நம்ம இன்னைக்கு வீடியோவில் கூட வி கேன் டூ அ ட்ரை. மினி கியூப் நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். பட் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணலாம்னா லினக்ஸில் தான் நான் அதை காமிக்க போகிறேன். மேபி இந்த வீடியோவில் நான் பர்சனலாக ட்ரை பண்ணுறதுக்கு பதில் ஐ வில் ட்ரை இட் இந்த பிஹைண்ட் த சீன்ஸ். நான் இந்த வீடியோவை இப்போ போஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் விண்டோஸில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேணாலும் விண்டோஸில் ஐ வில் புட் இட் ஆன் மினி கியூப். பட் ஃபார் நவ் நம்ம மினி கியூப்ன்றது என்னன்னா நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளேயே லோக்கலாக ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் லேப்டாப் உங்கள் கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் கிளஸ்டர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம AWSனால் செக்யூரிட்டி குரூப் இருக்கும், போர்ட் நம்பர் ஓப்பன் பண்ணிக்கலாம், அதெல்லாம் நம்ம அவுட்புட்லாம் பார்த்துக்கலாம். உங்கள் லோக்கல்னு வரும்போது கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கமாண்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் ஐம் நாட் ரெக்கமெண்டிங் இட். பட் லினக்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், EC2 மெஷின்லேயே நம்ம மினி கியூபை செட் பண்ணி நம்ம கிளஸ்டர் கிரியேட் பண்ணிப்போங்க. இது ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் நம்பர் 2 விச் இஸ் 2 ப்ரொடக்ஷன் ரெடி. ஒன்று காப்ஸு, இன்னொன்று EKS. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இங்கே மினி கியூப்ன்ற டாக்குமெண்ட் பின்னாடி போகிறேன், திருப்பி பின்னாடி வரேன். லேர்னிங் என்விரான்மெண்ட்டுன்னு கிளிக் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன வந்துச்சு, நம்மளுக்கு மினி கியூப்னு சொல்லிட்டு வந்துச்சுங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் கிளஸ்டர் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு. ஏன்னா அது லேர்னிங். ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுன்னு போகும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னா இந்த Kubernetesஸே நீங்கள் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுன்னு வரும்போது
So we'll have a documentation. Back. Okay. So installing Kubernetes with deployment tools. Okay. So இதை நான் கிளிக் பண்ணியிருக்கணும். நான் இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு installing Kubernetes with deployment tools for production Kubernetes cluster. ப்ரொடக்ஷன் என்னன்னா ரியல் டைமில் லைவாக லட்சக்கணக்கான டிராஃபிக்லாம் இருக்கும்போது ப்ரொடக்ஷன் ரெடியில் நீங்கள் கிளஸ்டர் கிரியேட் பண்ணோன்னா அப்போ உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்குது. கியூப் ஸ்ப்ரே, KOps அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் KOpsன்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கிளஸ்டரை கிரியேட் பண்ண போகிறோம், which is going to be a production ready cluster. ரெடி செல்ஃப் மேனேஜ்டு கிளஸ்டர். மீனிங் இதுலேயுமே நம்மளுக்கு என்னன்னா EC2 மெஷின்ஸ் தான் கிரியேட் ஆக போகுது. ஆனால் நம்மளுக்கு ஒரு EC2 மெஷின் இல்லை, 3 மெஷின் கிரியேட் ஆகும். அதில் யாருன்னா ஒரு மாஸ்டர் EC2 அண்ட் 2 ஒர்க்கர் EC2 நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த நீங்கள் மல்டிபிள் ஒர்க்கர் EC2 மெஷினை இன்க்ரீஸ் பண்ணணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்குமே மெத்தட் இருக்குது. ஸோ இந்த 2 மெத்தடு தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. EKSன்னு சொல்லிட்டு அது என்னன்னா ப்ரொடக்ஷன் ரெடி AWS மேனேஜ்டு கிளஸ்டர். ஸோ அப்போ நம்மளுக்கு என்னன்னா AWS என்ன பண்ணிடுறான், ஒரு ஃபியூ கிளிக்ஸில் நம்மளுக்கு ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணி கொடுத்துட்றான். அதுக்கும் அதே மாதிரி அவனும் என்ன பண்ணுறான்னா சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருப்பான். ஆனால் நம்ம இப்போ இதை பார்க்க போகிறதில்ல. கொஞ்சம் Kubernetes கற்றுக்கிட்டு நம்ம டாபிக்ஸ்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக EKSன்றது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சீரீஸ்லேயே, ஏன்னா நம்ம EKS கிளஸ்டரும் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அஸ் இன்க்ரெஸ் கண்ட்ரோலர் தான் நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு கொஞ்சம் ப்ரீ ரெக்வசைட்ஸ் டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணிவிட்டு மேபி ஒரு 2 or 3 வீடியோஸ் கழிச்சு EKS பற்றி நம்ம என்ன பண்ணுவோம்னா EKS கிளஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுலேயும் kubectl கமாண்ட்ஸ், IAM யூசர் இதெல்லாமே நம்ம பார்ப்போங்க. நவ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சு, என்னென்ன இன்ஸ்டலேஷன் மெத்தட்ஸ் இருக்குது, இதை தாண்டியும் நிறைய இருக்குது. காப்ஸு, கியூப் ஸ்ப்ரே, கிளஸ்டர் API, QBADM இதெல்லாமே இருக்கும். அண்ட் EKS மாதிரியே AKS, GKEன்னு சொல்லிட்டு கிளவுட் மேனேஜ் கிளஸ்டர்ஸும் இருக்கும். நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்னா காப்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிளஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம கற்றுப்போம். அண்டு காப்ஸ் மாதிரியே மினி கியூப்ன்றது என்னன்னா அதுவுமே நம்ம இப்போ 2 நம்ம பார்த்துட்டோம்னா இந்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். எனக்குமே கிளஸ்டர் கிரியேட் பண்ணுற கமாண்ட்ஸ்லாம் மெமரைஸ்டெல்லாம் தெரியாது. EKSனா அது போய் கன்சோலில் கிரியேட் பண்ணிப்போம். அப்போ Kubernetesன்றது நம்மளுக்கு இப்படி மாஸ்டர், ஒர்க்கர்னு மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் இருக்கான். இப்போ மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் இருக்கிறனால நம்ம ஒரு இன்ஸ்டலேஷன் மெத்தடை நம்பி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம கிளஸ்டர்ன்றதே நம்ம கிரியேட் பண்ண முடியுங்க. ஸோ அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், காப்ஸ்ன்றதே நம்ம யூஸ் பண்ணிப்போம். இதில் நான் தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆர்கிடெக்சரு இவன் எல்லாமே இப்போதைக்கு நாட் நீடட். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா காப்ஸ்ன்ற மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ காப்ஸ்ன்னு போட்டிங்கனாலே அஃபிஷியலாக காப்ஸோட டாக்குமெண்டேஷன், அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் வரும். இதில் நம்ம கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே டிப்ளாயிங் டு AWSன்னு சொல்லிட்டு வருங்க. இப்போ இங்கே வெல்கமில் பார்த்தீங்கனாலே காப்ஸ் will not help you create the cluster, destroy, upgrade and maintain production grade. இது வெறும் இது மட்டும் இல்லாமல் it will also provision the necessary cloud infrastructure. அப்போ நீங்கள் வெறும் கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அவனே ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன தேவையான AWS சர்வீசஸும் அவனையும் கிரியேட் பண்ணிடுவான். இப்போதைக்கு AWSும் கூகுளும் அஃபிஷியலி சப்போர்ட்டடு. அஸ்யூர் ஆல்ஃபாவில் இருக்கலாம், மீதி இருக்கிற இந்த இன்னும் மல்டிபிள் கிளவுட்ஸுமே என்னன்னா பேட்டா சப்போர்ட்டில் இருக்காங்க. இவங்களுமே சூன் ஆல்ஃபா சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ இது என்னன்னா ஈஸியஸ்ட் வே டு கெட் அ ப்ரொடக்ஷன் கிரேட் Kubernetes கிளஸ்டர் அப் அண்ட் ரன்னிங். ஸோ நம்ம என்னன்னா EKS போகிறதுக்கு பதில், ஏன்னா EKSல அவன் AWS கிளஸ்டரை மேனேஜ் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜஸ் அவன் வைப்பான். அந்த சார்ஜஸ்லாம் இல்லாமல் வெறும் நான் கிளஸ்டரை பார்த்துக்கிறேன், அந்த EC2 மெஷினுக்கான ஹவர்லி பேசிஸான சார்ஜ் மட்டும் கொடுத்துக்கிறேன் அப்படின்ற போது நீங்கள் காப்ஸ்ன்ற மெத்தடுக்கு போகலாங்க. அப்போ இங்கேவே கெட்டிங் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா AWSல எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு இருக்குது. இங்கேவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நானுமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் கிளஸ்டரை கிரியேட் பண்ண போகிறேன். எனக்குமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே மனப்பாடமாக தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிப்போம், ஸோ திஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன். அவன் என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு ஒரு AWS ஒரு EC2 மெஷின் வேணும். அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு IAM யூசர்லாம் தேவை. இது எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி கோ த்ரூ பண்ணியிருக்கனால டக்குன்னு இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வேணும்னா அதை ஸ்லோவாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீ டயரில் இன்ஸ்டன்ஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்ஸ் கிளையண்ட் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னென்னா Amazon Linux எடுத்துக்கிறேன். Amazon Linux 2 எடிஷன் எடுத்துப்போம். அண்டு இன்ஸ்டன்ஸ் டைப் T2 மைக்ரோவே போதும். கீபேடில் என்னோட சிங்கப்பூர் கீ எடுத்துக்கிறேன்.
செக்யூரிட்டி குரூப்பில் ஆல் டிசிபின்னு இப்போதைக்கு நான் வச்சுக்கிறேங்க ஒரு சேஃப்டிக்காக. அண்ட் ஸ்டோரேஜ் 30 GB வரைக்கும் ஃப்ரீயாக தராங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். அண்டு மீதி எல்லாமே ஓகே. லான்ச் அண்ட் இன்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன ஆகும்னா ஒரு EC2 மெஷின் லான்ச் ஆகுது. ஓகே. அண்டு நீங்கள் என்னன்னா ஒரு IAM நம்மளுக்கு யூசர் வேணும், இதை நீங்கள் கன்சோல்லே கிரியேட் பண்ணிக்கோங்கன்னு அவனே சொல்கிறான். அண்ட் இவங்களுக்கு இந்தந்த ஆக்சஸ்லாம் கொடுக்கணும். EC2, Route 53, S3, IAM, VPC, XQS, ஈவென்ட் ஃபில்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் தேடி தேடி கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா IAMன்ற டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ யூசர் குரூப்ஸில் ஸோ தெர் இஸ் ஆல்ரெடி அ யூசர். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு மல்டிபிள் யூசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு யூசர் கிரியேட் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காப்ஸ்னே ஒரு பேர் கொடுத்தா யூசர் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அட்டாச் பாலிசிஸ் டைரக்ட்லி ஃபுல் ஆக்சஸே நான் கொடுத்துக்கிறேங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்கள் வேணும்னா இங்கே டாக்குமெண்ட்டில் இருக்கிற மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கலாம். இந்த டாக்குமெண்ட்டை நான் தனி விண்டோவில் வச்சுக்கிறேன். ஸோ தட் ஆல்ட் டேப் டக்குன்னு ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஆக்சஸை மட்டும் கொடுத்துக்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி யோர் சாய்ஸ். நான் இப்போதைக்கு ஃபுல் ஆக்சஸ்னே கொடுத்துட்டு கிரியேட் யூசர் இங்கே பட்டன் நான் கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கிரியேட் யூசர் சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன ஆகும்னா ஒரு யூசர் கிரியேட் ஆகும். பட் அந்த யூசருக்கு எனக்கு CLI ஆக்சஸ் வேணும்னு. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸில் போயிட்டு நான் ஒரு ஆக்சஸ் கீயை நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் பண்ணுறேன். ஸோ லெட் மீ கிரியேட் அன் ஆக்சஸ் கீ. கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்க்காக ஐ அண்டர்ஸ்டாண்டு. நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லாம் வேணாம். கிரியேட் அன் ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ நான் கிரியேட் பண்ணிடுறேன். இந்த செஷன் முடிஞ்சோடனே இதை நான் எப்படியும் டிலீட்டும் பண்ணிடுறேன். இப்போதைக்கு ஒரு டெம்பரரியாக ஒரு நோட் பேடில் இந்த ஆக்சஸ் கீயை காப்பி பேஸ்ட்டு, சீக்ரெட் ஆக்சஸ் கீயை காப்பி பேஸ்ட்டு, நான் இதுதான் என்னோட CLI ஆக்சஸ். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி AWS நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம Kubernetesன்றதை நம்ம லேர்ன் பண்ணுறோம். இப்போ எனக்கு என்னோட மெஷின் சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச்டு. நான் என்ன பண்ணுறேன், புட்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் த IP அட்ரஸ். கனெக்ஷன் டர்ன் ஆஃப் ஆகாமல் இருக்க 180 செகண்ட்ஸ் கொடுத்துட்றேன். SSHல க்ரெடென்ஷியல்ஸில் என்னோட சிங்கப்பூர் கீயை நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் கலரில் கொஞ்சம் ஒயிட் கலர் பேக்ரவுண்டும் ஃபாண்ட் சைஸை 14 ஓகே 14ல் நான் கொடுத்து ஓப்பன். அண்ட் இது ஒரு EC2 யூசர். இந்த EC2 மெஷினில் நான் என்ன பண்ணியாச்சுன்னா லான்ச் பண்ணிட்டேன். ஓகே டன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ நம்ம அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில் நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரன் பண்ண போகிறோங்க. அதுக்கு முன்னாடி ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம CLI கமாண்ட்ஸ்லாம் நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல அவன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் யூசர்லாம் கிரியேட் பண்ணோடனே AWS கான்ஃபிகர்ன்ற கமாண்டை கொடுங்க. அப்போ நான் அதை காப்பி பண்ணி முதல்ல AWS கான்ஃபிகர்ன்ற கமாண்டை கொடுக்குறேன். ஆக்சஸ் ஐடி கேட்குறான். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டு இந்த ஆக்சஸ் கீ ஐடியை காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேங்க. புட்டியில் பேஸ்ட். சீக்ரெட் ஆக்சஸ் கீ கேட்குறான். இதை நான் காப்பி பண்ணி புட்டியில் பேஸ்ட். எந்த ரீஜனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ நான் ஒர்க் பண்ணுற ரீஜன் பேர் AP-South East -1. அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே கொடுத்துட்றேன். எந்த அவுட்புட் ஃபார்மேட் வேணும்னா JSONன்ற அவுட்புட் ஃபார்மேட்டை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கிறதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவனே ஒரு டெஸ்ட் பண்ணுற கமாண்டை கொடுத்துருக்கான். இதை கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன யூசர்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்லாம் வருது. சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா AWS கான்ஃபிகர் பண்ணால் மட்டும் பத்தாது, நீங்கள் இது எல்லாத்தையும் என்விரான்மெண்ட் வேரியபிளாக காப்ஸுக்கு கொடுக்கணுங்க. அப்போ தான் காப்ஸ் அந்த க்ரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லுது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே எக்ஸ்போர்ட் AWS ஆக்சஸ் கீ ஐடி இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு நான் இங்கே இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போது எக்ஸ்போர்ட்ன்ற கமாண்ட் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுப்போம். ரொம்ப சிம்பிளாக உங்களோட மெஷினில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு ஒன்று இருக்குங்க. அதை பார்க்குறதுக்கு print envன்னு ஒரு கமாண்டை கொடுத்தீங்கன்னா என்னென்ன என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இதில் நீங்கள் புதுசாக ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் ஆட் பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு மித்ரன் அப்படின்னு நான் இப்போ கொடுக்குறேன். இப்போ print envன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நேம் மித்ரன்னு இருக்கும். நேம் இங்கே இருக்குது. ஸோ அப்போ நேம் மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இது ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளாக ஆட் ஆயிருக்குங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா இப்போ நான் எக்கோ ஹலோ
மை நேம் இஸ் டாலர் நேம்னு கொடுத்து என்டர் அடிச்சேன்னா அந்த நேம்ன்ற இடத்துல மித்ரன்ற வார்த்தை வந்து உட்காந்துருது. இப்போ இதுதான் என்விரான்மெண்ட் வேரியபிள். நான் சிஸ்டம் லெவலில் ஒரு வேரியபிள் செட் பண்ணியிருக்கேன். இப்போ அன்செட் நேம்னு கொடுத்தேன்னா அந்த வேரியபிள் டெலீட் ஆயிரும். இப்போ நான் மை நேம்னு கொடுத்தேன்னா அவுட்புட் வரல. ஏன்னா என்னோட என்விரான்மெண்ட் வேரியபிள் லிஸ்ட்டில் அந்த நேம்ன்றதை நான் அன்செட்ன்ற கமாண்டை கொடுத்து டிலீட் பண்ணிட்டேங்க. அப்போ எக்ஸ்போர்ட்ன்ற கமாண்டை வச்சு நான் என்ன பண்ணேன், ஒரு எக்ஸ்போர்ட்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணி நான் ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளை செட் பண்ணேன்னா, அப்போ அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ்போர்ட்ன்ற கமாண்டை வச்சு இந்த ஆக்சஸ் கீ ஐடியெல்லாம் செட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆக்சஸ் கீ ஐடியை மறுபடியும் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட்டு என்டர். அண்ட் இந்த நோட் பேட்லேருந்து சீக்ரெட் ஆக்சஸ் கீயும் நான் என்ன பண்ணிக்கிறேன், எடுக்கிறேன், காப்பி, இங்கே பேஸ்ட்டு, அண்ட் இங்கே இருக்கிற இதுவுமே காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட்டு என்டர். ஒரு தடவை பிரிண்ட் ENVல போயிட்டு செக் பண்ணிப்போம், இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்கா, சீக்ரெட் ஆக்சஸ் கீ இருக்குது, ஆக்சஸ் கீ ஐடியும் இருக்குது. டன், சூப்பர். அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த ஸ்டெப்புன்றதை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம அதுக்கு முன்னாடி காப்ஸு, கன்சோல் ஆக்சஸ்ஸு, இன்ஸ்டால்டு AWS CLI டூல்ஸு இதெல்லாமே இருக்கான். இங்கேயே மேலே இருக்கான், மேக் ஷூர் யூ ஹேவ் இன்ஸ்டால்டு காப்ஸ் அண்டு இன்ஸ்டால்டு kubectl அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 வார்த்தை இருக்குங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் தான் இந்த செட்டப்பே வரான். நான் அது டேரெக்டாக இங்கே போயிட்டேன். ஸோ இப்போ இன்ஸ்டால்டு காப்ஸுக்கு இங்கே நான் ஓப்பன் பண்ணுறேன், இன்ஸ்டால் kubectlக்கும் இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ காப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் மேக் OS, லினக்ஸு நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஃப்ரம் கிட்டப்லேருந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ்லாம் இருக்குங்க. அதை அப்படியே காப்பி பண்ணி நான் என்னோட மெஷினில் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ காப்ஸ்ன்ற கமாண்டை நான் ரன் பண்ணுறதுக்கான பர்மிஷன், ஏன்னா KOPS அப்படின்ற கமாண்ட் தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நெட்லேருந்து டவுன்லோட் ஆகுது, ஒரு 254 MBக்கு ஆல்ரெடி 184, 192 டவுன்லோட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நான் காப்ஸ்ன்ற கமாண்டை கொடுத்தேன்னா அப்படி ஒரு கமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க. இப்போ அதே மாதிரியே நான் kubectlனு கமாண்ட் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், கமாண்ட் நாட் ஃபவுண்ட். அப்போ அதே மாதிரி தான் காப்ஸுக்கும் வந்திருக்கும். இப்போ நான் காப்ஸ் மாதிரியே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா kubectl இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் kubectlனா கீழவே ஓகே, இது வந்து காப்ஸோட பைனரிஸு, kubectlக்கான கமாண்ட்ஸும் இங்கே இருக்குது. எப்படி kubectl இன்ஸ்டால் பண்ணணும்னு அதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே காப்பி. இப்போ kubectlன்ற கமாண்ட் ஒர்க் ஆகலைங்க, ஆனால் நான் இந்த 3 லைனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அவனும் டவுன்லோட் ஆகுறான், என்டர் அடிச்சிடுறேன். இப்போ kubectlனு கமாண்டு மேலே கொடுக்கும்போது ஒர்க் ஆகலை, ஆனால் இப்போ kubectlனு கொடுத்தா எனக்கு என்ன ஆகுதுன்னா, cannot execute the binary file bash. ஏன் ஒர்க் ஆகலை, யூசர் லோக்கல் cannot execute. நான் வந்து மேக் OS டவுன்லோட் பண்ணியிருக்கேன், மை மிஸ்டேக், 1 செகண்ட். இப்போ நான் இது எங்கே போனேன்னா cd/user local bin அதில் போயிட்டு kubectlனு ஒன்று இருக்குமா, அதை delete பண்ணிடுறேன். நான் தப்பான இதெல்லாம் நான் இது பண்ணியிருக்கேன். sudo இப்போ delete பண்ணிட்டேன். ஓகே, மை மிஸ்டேக். திருப்பி இந்த ஹோம் பாத்துக்கே வந்துடுறேன், ஏன்னா நான் மேக் OSலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், லினக்ஸ்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஸோ லெட் மீ காப்பி இட் அகெயின். ரன் ஆயிடுச்சு. இப்போ kubectl கமாண்டை கொடுத்தா ஒர்க் ஆகணும், ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ மை மிஸ்டேக். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக காப்ஸ்ன்ற கமாண்ட் கொடுத்தாலும் ஒர்க் ஆகுது, KOPSன்னு கொடுத்தாலும் ஒரு அவுட்புட் வருது, kubectlன்ற கமாண்டை கொடுத்தாலும் ஒரு அவுட்புட் வருதுங்க. ஓகே, அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம பேக் வந்துடுவோம். காப்ஸும் ரெடி, kubectl ரெடி, அண்ட் AWSக்கு நம்ம IAM யூசரும் ரெடி. அண்ட் IAM யூசருக்கான க்ரெடென்ஷியல்ஸும் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் கான்ஃபிகர் DNS. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஒரு டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டொமைன் நேமில் நீங்கள் அவுட்புட்லாம் பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு டொமைன் நேம் வேணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட டொமைன் நேம் இல்லை, அதனால நான் கிரியேட் பண்ண போகிறது ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ காசிப் பேஸ்ட் DNS. மீனிங் எனக்கு டொமைன் நேம்லாம் இல்லாமல் எனக்கு
காசிப் பேஸ்ட் டிஎன்எஸ் கிரியேட் பண்ண அப்படின்னா நார்மலாக என்ன வரும்னா, இப்போ நீங்கள் example.com இல்லை mitran.comனு வச்சுருக்கீங்கன்னா உங்களோட குபர்னெட்டிஸோட கிளஸ்டர் இந்த மாதிரி கிரியேட் ஆகுங்க. ஒரு டொமைன் நேம் மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரியேட் ஆகும். பட் இப்போதைக்கு நான் டொமைன் நேம்லாம் இல்லை, இது நான் லோக்கலாக டெஸ்ட் பண்ண போகிறேன், நான் ஒர்க் பண்ணி கற்றுக்க போகிற கிளஸ்டர் தான். அதனால் காசிப் பேஸ்ட் கிளஸ்டர் தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ அவனே என்ன சொல்லிடுறான்னா, இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் அப்போ இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிடுறேங்க. டிஎன்எஸ் செட்டப்லாம் நம்ம ஸ்டெப் பண்ண போகிறதில்ல, ஏன்னா த செக்ஷன் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் அ காசிப் பேஸ்ட் கிளஸ்டர். அப்போ எல்லாம் கிளியர் வந்துடும். கீழே இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒரு பக்கெட் வேணும். ஓகே, ஸோ எனக்கு என்னன்னா ஒரு பக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அந்த பக்கெட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான CLI கமாண்டும் இங்கேயே கொடுத்துட்றான். பக்கெட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் உங்கள் பக்கெட்டு நீங்கள் ஒன்று இந்த கமாண்டை ரன் பண்ணிங்கனாலே பக்கெட் கிரியேட் ஆகும். இல்லையா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் AWS கன்சோல்லே போயிட்டு கூட ஒரு பக்கெட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்லி யோர் சாய்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நானும் ஒரு AWS கன்சோலில், அது இன்னொரு டேப்ல இருக்கோ, ஆமாம் இன்னொரு டேப்ல இருக்கான். நான் இப்போதைக்கு இவனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இன்னொரு டேப்லேயே போய்க்கிறேன். இங்கே S3ன்றதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் S3ல ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் அ பக்கெட்டு. அண்ட் இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, லேர்ன் வித் மித்ரன் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸு, குபர்னெட்டிஸ் பக்கெட். ஓகே டன். இது ஒரு ஜென்ரல் பர்பஸ் பக்கெட்டு. ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் இந்த பக்கெட் ஆர் ஓன்ட் பை திஸ் அக்கௌண்ட், ஒன்லி பாலிசிக்ஸ் ஸ்பெசிஃபைட் யூசிங் ACL எனேபிள்டுனே வச்சுக்கிறேன். அண்ட் பப்ளிக் ஆக்சஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை கொடுத்துக்கிறேன். பக்கெட் வெர்ஷனிங்கும் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே ஐ வில் லீவ் இட் டிஃபால்ட் ஆஸ் இட் இஸ். இங்கேயும் ஒரு தெரிஞ்சுப்போம். பக்கெட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்டு இந்த பக்கெட் நான் கிரியேட் பண்ணுறதும் எந்த ரீஜன்லனா, சிங்கப்பூர் ரீஜனில் தான் நான் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன் பக்கெட்டை. ஸோ அப்போ இங்கேவே ரீஜன் சிங்கப்பூர்னு தான் இருக்குது. அண்ட் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டு வெர்ஷனிங், பக்கெட் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணிடுங்க. ஓகே சூப்பர், எல்லாமே கரெக்டு தான். கிரியேட் பக்கெட், பக்கெட் ரெடி. நீங்கள் சர்வீஸ் அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ இதெல்லாம் தேவைன்னு சொல்கிறான். நமக்கு இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். அவனே என்ன சொல்லிடுறான்னா, நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பக்கெட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு. அண்ட் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸுக்கெலாம் இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பக்கெட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட கிளஸ்டருக்கு நம்ம ஒரு பேர் வைக்க போகிறோங்க. ஸோ நம்ம என்ன பேர் வைக்க போகிறோம்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ், நம்ம காசிப் பேஸ் கிளஸ்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அவனே இங்கே என்ன சொல்கிறான்னா, நீங்கள் நார்மலாக ஒரு டொமைன் நேம் வச்சுருக்கீங்கன்னா இந்த கிளஸ்டர் பேரை கொடுங்க. நம்ம அது கொடுக்காம இங்கேவே என்ன சொல்கிறோன்னா, ஃபார் அ காசிப் பேஸ் கிளஸ்டர் வித்தவுட் டிஎன்எஸ்க்கு நீங்கள் இது உங்களோட பேராக வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்போர்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு மை ஃபர்ஸ்ட் கிளஸ்டருக்கு பதில் மித்ரன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேங்க. MITHRAN mitran.kh.local அப்படின்னு சொல்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன், இதான் என்னோட கிளஸ்டரோட நேமு. அண்ட் உங்களோட S3யோட பக்கெட்டோட நேமும் இங்கே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். பக்கெட்டோட நேம் என்ன கொடுத்தேன்னா, லேர்ன் வித் மித்ரன் சொல்லிட்டு நான் ஒரு பக்கெட் வச்சுருக்கேன். ஸோ லேர்ன் வித் மித்ரன் குபர்னெட்டிஸ் பக்கெட்டுன்னு அந்த பக்கெட்டோட நேமையும் நான் இங்கே பாஸ் பண்ணிடுறேங்க. இதான் என்னோட பக்கெட்டோட நேம். ஸோ அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் என்ன பண்ணியாச்சுன்னா, நான் இங்கே கொடுத்தாச்சு. சூப்பர். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கொடுத்துட்டோம். அண்ட் இன்னொன்று, நம்ம ஜென்கின்ஸ் வீடியோலையும் சரி, நம்ம ஒரு மெஷின்லேருந்து இன்னொரு மெஷின் நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு என்ன வேணும்னா, நம்ம பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீலாம் வேணுங்க. அப்போ இந்த மெஷினில் நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா மாஸ்டர் ஸ்லேவோட நான் அடுத்த கிளாஸில் கனெக்ட் பண்ணுறதுக்காக இப்போவே என்ன பண்ணிடுறேன், SSH-keygen ஒரு கமாண்டை ரன் பண்ணிடுறேன். இது என்ன பண்ணுன்னா, எனக்கு ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ இந்த மெஷினில் ரெடி பண்ணி வச்சிரும், விச் ஐ வில் யூஸ் டு கனெக்ட் டு மை ஸ்லேவ் மெஷின்ஸ், விச் இஸ் நம்ம இப்போ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஜஸ்ட் இது இன்ஸ்ட்ரக்ஷனாக ஃபாலோ பண்ணிடணும். என்டர் 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 என்டர், அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. இந்த SSH-keygen ஒரு கமாண்டை மட்டும் ரன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த மெஷின்லேருந்து வேறு மெஷினுக்கு நம்ம SSH பண்ணி உள்ளே போகிறதுக்கு இவன் தேவைப்படுவான். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாமே முடிச்சாச்சு, சக்ஸஸ்ஃபுல். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளோட கிளஸ்டரை கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ டிஸ்கவரி ஸ்டோர்லாம் வேண்டாம், ஜோனு, க்ளவுடு, நேம் இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்ஸு கிரியேட் கிளஸ்டரு என்னோட நோட் பேட்லேயே கூட நான் போயிட்டு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இங்கே நான் எழுதிடுறேங்க, காப்ஸ் கிரியேட் கிளஸ்டர், என்னோட கிளஸ்டரோட பேர் எடுத்துக்கோ.
கிளவுடோட நேம் AWS. எந்த ஜோனில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னா AP-Southeast-1A. AP-Southeast-1A. இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறது, நம்ம கிரியேட் பண்ண போகிற கிளஸ்டர். ஸோ -- ஜோன்ஸு, கிளவுடு AWS, AP-Southeast-1A. கரெக்டா? ஓகே. ஸோ நமக்கு 1A அப்படின்ற கிளஸ்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அங்கே தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ இதை அப்படியே காப்பி, இந்த கமாண்ட் இங்கே டாக்குமெண்டேஷன்லேருந்து எடுக்கிறது தான் நான். அதை அப்படியே எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை நான் என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிட்டு நான் குட்டியில் இந்த கமாண்டை பேஸ்ட் பண்ணுறேங்க. என்டர். இப்போ கொடுத்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே gossip is depreciated using none DNS instead. ஓகே, அவனோட டாக்குமெண்டேஷன் தான் ஃபாலோ பண்ணேன். ஸ்டில் டாக்குமெண்டேஷன் அப்லோட் இல்லாமல் இருக்கலாம். இப்போ என்னன்னா, இப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கமாண்ட்ஸ் தாங்க ரன் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்கிங் கண்ட்ரோல் பிளேன் ரன்னிங் வெர்ஷன், நத்திங் இன் ப்ராக்ரஸ், அவனே நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுறான். கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய அவுட்புட் வருங்க. கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அவுட்புட் வந்திருக்கு. என்னது, நம்ம இங்கே தான் கமாண்ட் நம்ம அடிச்சிருக்கோம், காப்ஸ் கிரியேட் கிளஸ்டர்னு. கீழே வந்தீங்கன்னா நான் ஒரு ஆட்டோ ஸ்கில்லிங் கிரியேட் பண்ண போகிறேன். அடுத்து நான் வந்து DHCP ஆப்ஷன்ஸு, EBS வால்யூமு, ஈவன் பிரிட்ஜ் ரூலு, IAM ரோலு, கீ பேரு, லான்ச் டெம்ப்ளேட்டு, அண்ட் இதே மாதிரியே நெட்வொர்க் லோட் பேலன்சரு, நான் என்னென்னலாம் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி குரூப் ரூலுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருசாக ஒரு அவுட்புட் வருதுங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த காப்ஸ்ன்ற டூல். இவன் ஆக்சுவலாக என்னன்னா டெராஃபார்மை தான் பிஹைண்ட் த சீன்ஸில் யூஸ் பண்ணுறான். நம்மளுக்கு அவன் டெராஃபார்ம் கற்றுக்கணும் தெரியணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த காப்ஸ்ன்ற ஒரு டூலை யூஸ் பண்ணிக்கிறோம். அது ஒரு குபர்னெட்டிஸ் கிளஸ்டரை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்டலேஷன் மெத்தட். அப்போ இந்த காப்ஸ்ன்ற டூலை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட கிளஸ்டரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோங்க. அப்போ அவன் காப்ஸ் எப்படி பில்ட் ஆயிருக்கானா டெராஃபார்ம் தான் பில்ட் ஆயிருக்கான். அப்போ அதனால தான் டெராஃபார்ம்ல நமக்கு அவுட்புட் வர மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் காமிக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கீழே சஜஷன் கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கிளஸ்டர் எடிட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் ரன் பண்ணுங்க, உங்களோட கண்ட்ரோல் பிளேன் எடிட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் ரன் பண்ணுங்க, ஒர்க்கர் நோடு எடிட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் ரன் பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு 2 ஒர்க்கர் நோடு வேணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அதனால இது அப்படியே காப்பி, இந்த கமாண்டை காப்பி பண்ணி என்டர் அடிச்சேன்னா எனக்கு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த ஃபைலில் நான் என்ன பண்ணுறேன், என்னோட இன்ஸ்டன்ஸ் சைஸ் என்ன T3 மீடியம், நீங்கள் அது வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு லார்ஜ் வேணும்னா கூட இந்த ஃபைல் எடிட் பண்ணால் போதும். இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா என்னோட இன்ஸ்டன்ஸ் எத்தனை வேணும்னா 2 வேணும்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபைல் எடிட் பண்ணிக்கிறேன். இதை சேவ் அண்ட் குவிட். இப்போ சேவ் பண்ணி நம்ம குவிட் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம கிளஸ்டர்லாம் நம்ம அப்டேட்லாம் பண்ணல. நம்ம இப்போ நீங்கள் காப்ஸ் அப்டேட் கிளஸ்டர்ன்ற இந்த கமாண்டை ரன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா கிளஸ்டர் கிரியேட் ஆக ஆரம்பிக்குங்க. அது கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், மினி கியூப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வேற ஒரு EC2 மிஷின் கிரியேட் பண்ணி அதில் மினி கியூப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம கற்றுப்போம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அவனே என்ன பண்ணுவானா நம்ம இப்போ இங்கே காமிச்ச எல்லாம் இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி S வரைக்கும் W வரைக்கும் என்ன இருக்கோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இதெல்லாம் கிரியேட் பண்ண போகிறேன்னு காமிக்கிறான் பார்த்தீங்களா, இது எல்லாமே என்னோட AWSல கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ இட் வில் டேக் சம் டைம், விச் இஸ் 10 மினிட்ஸ் என்னோட கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு என்னென்னலாம் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் ஷோ யூ. அண்ட் இப்போ நீங்களே என்ன பண்ணலாம்னா உங்களோட கன்சோலில் வந்துட்டு EC2 மிஷின்ஸில் ரெஃப்ரெஷ் பண்ணியும் பார்க்கலாம். இப்போதைக்கு எனக்கு காப்ஸ் கிளையண்ட்டுன்னு மட்டும்தான் இருக்குது. எனக்கு மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு மெஷின் கிரியேட் ஆகும், ஒர்க்கர்னு சொல்லிட்டு 2 மெஷின் கிரியேட் ஆகும். ஸோ எல்லாமே இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் த லோட் பேலன்சர் டு பி கிரியேட்டட். இங்கேவே நம்மளுக்கு கடைசி லைனில் இருக்குது. எல்லாம் அவனே கிரியேட் பண்ணிட்டு ஆனால் டைம் எடுக்கும் 10 மினிட்ஸ் கிட்ட. எடுத்த அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. அப்போ காப்ஸ்ன்ற ஒரு மெத்தட் தெரியும்னு இன்டர்வியூவில் சொல்லுங்கள். அது கூடவே இப்போ வர எல்லா இன்டர்வியூலையும் EKS தெரியுமா இல்லை AKS தெரியுமா இல்லை கூகுள் குபர்னெட்டிஸ் தெரியுமான்னு தான் கேட்குறாங்க. EKS தெரியும்னு நம்ம சொல்ல தான் போகிறோம், ஏன்னா இந்த சீரீஸில் நம்ம EKS பற்றி நம்ம படிக்க தான் போகிறோம். பட் இப்போதைக்கு என்ன ஆகுதுன்னா என்னோட குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்னு சொல்லிட்டு கிரியேட் ஆகிட்டு இருக்கான். நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் பார்ட் 2 பார்ட் 3 நம்ம அடுத்து இந்த குபர்னெட்டிஸ் சீரீஸில் பார்க்கும்போது நம்ம
நான் இந்த கிளஸ்டரை முன்னாடியே கிரியேட் பண்ணியே கொண்டுட்டு வந்துடுவேன். காப்ஸ் கிளஸ்டர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். முன்னாடியே கிரியேட் பண்ணி கொண்டுட்டு வந்துடுவேன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே. அதில் டேரெக்டாகவே கமாண்ட்ஸை ரன் பண்ணி நம்ம அவுட்புட் பார்க்குறது தான் நம்ம மெயினாக பண்ண போகிறது. ஸோ அப்போ அங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். நவ் நம்மளுக்கு இன்னும் கிரியேட் ஆகிட்டு தான் இருக்கான். இட் வில் டேக் டைம். நீங்கள் அவசரப்படாதீங்க. 15 minutes கூட டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிட்டு நம்மளுக்கு இங்கே எல்லா கிளஸ்டரும் அப் அண்ட் ரன்னிங்கில் வந்துடுவாங்க. ஓகே, இப்போ இந்த கேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு புதுசாக ஒரு மெஷின் லான்ச் பண்ணுறேன். இவனுக்கு பேர் என்னன்னா மினி கியூப் அண்ட் இனி கியூப்னே பேர் இருக்கட்டும். இவன் என்னன்னா அதே மாதிரியே அமேசான் லைனக்ஸ் 2. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில் குபர்னெட்டிஸ் இன்ஸ்டாலேஷன் மெத்தட்ஸ் போட்டுட்டு அஃபிஷியல் இதில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா லேர்னிங் என்விரான்மெண்ட்டில் மினி கியூப் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே இங்கே இருக்கும். வியூ மினி கியூப் சைட்டு கெட் ஸ்டார்டட்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. அவன் என்ன ரெக்குவயர்மெண்ட் மினி கியூபுக்கு வேணும்னு இவனே சொல்லிடுறான். அண்ட் லினக்ஸ் பேஸ்ட் மெடிஷனு பைனரி டவுன்லோடுன்னு சொல்லிட்டு இங்கேவே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அமேசான் லைனக்ஸ் 2 எடுத்துக்கலாம். T2 மைக்ரோ பத்தாது, மினிமம் 2 வர்ச்சுவல் CPU அண்ட் RAM. அப்போ T2 மீடியமே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கீ பேர் சிங்கப்பூர் கீ, செக்யூரிட்டி குரூப்பில் லான்ச் விசர்ட் 1 அண்ட் 30 GB ஸ்டோரேஜ். இதை கொடுத்துட்டு லெட் மீ லான்ச் அன் இன்ஸ்டன்ஸ். ஸோ மினி கியூப் கூடவே பாருங்களா, இன்னும் கண்ட்ரோல் பிளேனு நோடு எல்லாமே உள்ளே வந்துட்டா. எல்லாருமே இனிஷியலைசிங்கில் தான் இருக்குது. இப்போ புட்டி ஓப்பன் பண்ணாலே நீங்களே பார்க்கலாம். இந்த கிளஸ்டர் ஷுட் பி ரெடி இன் ஃபியூ மினிட்ஸ்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இட் வில் டேக் சம் டைம் அண்ட் இட் வில் ரெடி த கிளஸ்டர். ஸோ இந்த மினி கியூப் என்ன ஆகுதுன்னா ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வரட்டும். நான் புட்டியில் அதை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா மினி கியூபையும் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எவ்ரி திங் ஷுட் பி ரெடி அண்ட் இட் ஷுட் பி அப் அண்ட் ரன்னிங். ஸோ நம்ம மினி கியூப்ன்ற ஒரு சர்வர் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் நானும் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஐ டுக் அ பிரேக். அண்ட் நம்ம இப்போ எல்லாமே அப் அண்ட் ரன்னிங்கில் இருக்குது. நம்ம புட்டியிலே போயிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த ஃபியூ மினிட்ஸ் இட் ஷுட் பி ரெடின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், காப்ஸ் வேலிடேட் கிளஸ்டருன்ற கமாண்டை நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணனா யுவர் கிளஸ்டர் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா நீங்களே பார்க்கலாம் ஒரு கண்ட்ரோல் பிளேன் நோடும் 2 ஒர்க்கர் நோட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குங்க. இப்போ நான் எப்போ வேணாலுமே நான் அந்த ஒர்க்கர் நோடு சைஸை நான் நம்பர் ஆஃப் கண்ட்ரோல் பிளேன் நோட்ஸும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் ஒர்க்கர் நோட்ஸும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒரு மாஸ்டர் இல்லை, எனக்கு மல்டிபிள் மாஸ்டர்ஸ் வேணும், எனக்கு 2 ஒர்க்கர் நோடு இல்லை 10 ஒர்க்கர் நோட் வேணும்னாலுமே கேன் சிம்பிளி எடிட் த ஃபைல், ரன் அப்டேட், எனக்கு அந்த நோட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுதான் என்னோட கிளஸ்டர். ஆனால் தெர் இஸ் அ மாஸ்டர் அண்ட் 2 ஒர்க்கர். நம்ம இங்கே 3வது ஒரு மிஷினில் தான் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு பேர் தான் கிளையண்ட் மெஷின். ஸோ CLIENT கிளையண்ட் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாகவே ஜென்கின்ஸ்னால் என்ன பண்ணுவோம்னா ஜென்கின்ஸ் மாஸ்டர்ன்னு இருக்கும். அதில் தான் ஜென்கின்ஸே இன்ஸ்டாலேஷன் ஆகியிருக்கும். அங்கே தான் ஜென்கின்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே இருக்கிற கான்செப்ட் கொஞ்சம் வேறுங்க. இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா வி ஹாவ் அ கிளையண்ட் மெஷின் சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. அப்போ இது நம்மளோட குபர்னெட்டிஸ் கிளஸ்டர். குபர்னெட்டிஸில் தனியாக நம்மளுக்கு என்ன இருக்கான்னா இங்கே கிளையண்ட் மெஷின் சொல்லிட்டு நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கேன், காப்ஸு கியூப்சிடிஎல் எல்லாமே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். மாஸ்டர்லேயும் சரி ஒர்க்கர் நோட்லேயும் சரி கியூப்சிடிஎல் கமாண்ட்ஸ்லாம் இருக்காது. அப்போ நீங்கள் அந்த மெஷின்குள்ளே போயிட்டு கியூப்சிடிஎல் கமாண்ட்ஸை ரன் பண்ண முடியாது. அப்போ என்னோட டெவலப்பராக இருக்கட்டும் டெஸ்டராக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க மெஷினில் இருந்துட்டு அவங்கவுங்க லேப்டாப்னு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க தெரியுமா கம்பெனி, அவங்க லேப்டாப்லேருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கியூப்சிடிஎல் கமாண்ட்ஸை ரன் பண்ணி இந்த கிளஸ்டர் கிட்ட பேசுவாங்க. அது எல்லாத்தையும் யார் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா API சர்வர் தான். எந்த யூசர் என்ன கமாண்டை ரன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன பர்மிஷன்லாம் இருக்குன்றத API சர்வர் கேப்சர் பண்ணி அதுதான் அந்த கமாண்ட்ஸை ப்ராசஸ் பண்ணும். அப்போ நம்ம கண்ட்ரோல் பிளேன்லையும் சரி ஒர்க்கர் நோட்ஸ்லையும் சரி நம்ம உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணவே இல்லை. நம்ம ஒரு 4வது மிஷினில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ணேன்னா கியூப்சிடிஎல்ன்ற கமாண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ கியூப்சிடிஎல் கெட் பாட்ஸ்ன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வருது. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம ஒரு குபர்னெட்டிஸ் கிளஸ்டரை காப்ஸ்ன்ற டெக்னிக் மூலியமாக எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இதில் நம்ம இன்னும் அந்த காப்ஸ் பற்றி நிறையா பேசுவோம். அது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஃபியூச்சரில் பற்றி பேசுவோம். பட் ஃபார் நவ் எனக்கு எல்லாமே ஓகே, எல்லாமே டன்னு. எனக்கு இப்போ இந்த காப்ஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கனாலே வேலிடேட் கிளஸ்டரு நம்ம டெலீட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கமாண்டை கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்போ கிரியேட் பண்ண கிளஸ்டர் டெலீட்டும் ஆயிரும். ஸோ அப்போ அப் டு திஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி காப்ஸ் கிளஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு
நம்ம ஒரு மெத்தடை நம்ம பார்த்தாச்சு. நான் அந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன் போல. ஸோ அப்போ காப்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மினி கியூப்னா என்னன்னு நம்ம பார்த்துருவோம். இகேஎஸ்ன்றதை நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ மினி கியூப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன மெத்தடு? நம்மளுக்கு இங்கே டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம புதுசாக நம்ம ஒரு மிஷினை வச்சுருக்கோம். இவன் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். நான் என்ன பண்ணுறேன், புட்டி மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். புது புட்டி. ஏன்னா நம்ம புதுசாக ஒரு EC2 மிஷின் நான் வச்சுருக்கேங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே டெர்மினேட் ஆக ஆரம்பிச்சிரும். மினி கியூப் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிறேன். புது புட்டியில் கொடுத்துட்டு SSH, ஆத்து, க்ரெடென்ஷியல்ஸு, ப்ரௌஸு, சிங்கப்பூர் கீ அண்ட் கலர்ஸில் சிஸ்டம் கலர் வேணாம். நான் பிளாக் கலர்லேயே இருக்கட்டும். அப்போ தான் மினி கியூப்னு சொல்லிட்டு தெரியட்டும். பிளாக் கலர்லேயே போல்டில் நான் கொடுத்துக்கிறேங்க. அக்செப்ட் EC2-user. லாகின் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மினி கியூபோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் எடுக்கிறேன். இதுதான் உங்களுக்கு தேவை. CPU, RAM எல்லாம் இருக்குது, இன்டர்நெட்டும் இருக்குது. உங்களுக்கு ஒரு வர்ச்சுவல் மிஷின் ஜஸ்ட் டாக்கர்ன்னு தேவை அப்படின்றான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், டாக்கர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். This drive allows you to install Kubernetes into an existing Docker on Linux. Do not visualization version not to be enabled. Standard Docker. Docker எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? மினிக்யூப் ஸ்டார்ட் டிரைவர் டாக்கர். டாக்கர் நம்மளுக்கு தேவை. அப்போ இன்ஸ்டால் டாக்கர் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் டாக்கர் இன்ஜின். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம Amazon Linux, which is actually nothing but Red Hat-ஓட ஃப்ளேவர் தான். Uninstall old versions. Install Docker, Amazon Linux. Installing Docker to use with Amazon. How to install Docker on Amazon Linux 2 or 6 years முன்னாடியே கேட்டிருக்காங்க. So Amazon Linux install, no. This is the answer. Access Docker. Okay, so maybe let's try this commands. So let's copy this. இங்கே வந்துட்டு paste. ஓகே, ஸோ yum install டாக்கர்னு கொடுத்தாலே இன்ஸ்டால் ஆகுது. டாக்கர் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம EC2 யூசருக்கு டாக்கர் கமாண்ட்ஸை ரன் பண்ணுறதுக்கான பர்மிஷனை நம்ம கொடுத்துருவோம். ஸோ டாக்கர் ஸ்டார்ட் அண்ட் ஆக்சஸ் டாக்கர் கமாண்ட்ஸ் அண்ட் EC2 யூசருக்கு நம்ம பர்மிஷன்ஸை நம்ம கொடுக்குறோங்க. டன். இப்போ டாக்கர் CLIன்னு கொடுத்தா நம்மளுக்கு டாக்கர் கமாண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. சூப்பர். இப்போ நம்ம டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாக்கரும் ரெடி, மீதி இருக்கிற இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி. Linux 64 ஸ்டேபிள் பைனரி இந்த 2 கமாண்ட் அப்படியே காப்பி பிளாக் கலர் புட்டியில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேங்க. கொடுத்துட்டேன்னா மினி கியூப் ஷுட் பி ரெடி. இப்போ ஸ்டார்ட் யுவர் கிளஸ்டர் அப்படின்னா administrators not as a root user. Okay, minikube start. Enter. So ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மினிக்யூப் கமாண்ட் ஒர்க் ஆகுது. அண்ட் என்ன ஆகுதுன்னா Kubernetesன்றதை அவன் என்ன பண்ணுறான், டவுன்லோட் பண்ணுறான். ஸோ இட் இஸ் டவுன்லோடிங் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக டாக்கர் டிரைவரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக டாக்கர் பிக் பண்ணிக்கிச்சு. அண்ட் இப்போது நீங்கள் மினிக்யூப் ஸ்டார்ட்னு கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்மக்கிட்ட kubectl கமாண்ட்ஸ் இன்னும் இல்லைங்க. ஏன்னா kubectlன்றதை நான் இன்னும் இன்ஸ்டாலே பண்ணல. இப்போ kubectl ஒர்க் ஆகாது. மினி kubectlன்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்லுவான். let us see. let it load. அதோட ஒர்க் எல்லாத்தையும் முடிக்கட்டும். கிரியேட்டிங் டாக்கர் கண்டெய்னர்ஸ் கிரியேட் ஆகுது. நம்மளும் இந்த கேப்பில் என்ன பண்ணுவோம், இவன் எல்லாமே டெர்மினேட்டடா, இவங்க எல்லாருமே டெர்மினேட்டடு. ஒயிட் கலர் புட்டிக்கு வந்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கிளஸ்டரை நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்துருச்சுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பக்கெட்டு கிரியேட் பண்ணோம், IAM யூஸர் கிரியேட் பண்ணோம், மற்றபடி என்னென்னலாம் கிரியேட் பண்ணிச்சோ அது எல்லாமே எனக்கு இதுவே கிரியேட் பண்ணிருச்சு. ஓகே, ஸோ இதுவே நம்ம டெலீட்டும் பண்ணிருச்சு, சாரி. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளோட இந்த புட்டியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம காப்ஸ் கிளைண்ட் மெஷின் இனிமேல் வேண்டாம் அப்படின்னு டெர்மினேட்டும் பண்ணிடலாங்க. அண்ட் இப்போ மினி கியூப்ல தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மினி கியூப்லையும் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இட் இஸ் இன்ஸ்டாலிங். ஸோ kubectl இஸ் நவ் கான்ஃபிகர் டு யூஸ் மினி கியூப் கிளஸ்டர். ஆனால் நம்ம கிட்ட தான் kubectl இல்லையே, ஏன்னா kubectl நம்ம இன்ஸ்டாலே பண்ணல. அப்போ kubectl முன்னாடி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்படி kubectl இல்லைனாலும் மினி கியூபு முன்னாடி கொடுத்துட்டு இந்த கமாண்டை ரன் பண்ணுங்க. ஸோ மினி கியூபு kubectl கெட் பாட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கூட நோ ரிசோர்சஸ் ஃபவுண்ட் இன் த டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ். அப்போ இவர் என்ன சொல்லிடுறான்னா நீங்கள் ஒன்று kubectl இன்ஸ்டால் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் மினி கியூப் ஸ்டார்ட்ன்ற கமாண்ட் கொடுக்கலாம்.
இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஷார்ட்கட் கொடுங்க. ஏலியஸ் மினி கியூப் சிடிஎல் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் ஷார்ட்கட் கொடுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இந்த மாதிரி மினி கியூப் சிடிஎல் ஐஃபன் கொடுக்கறதுக்கு பதில் இது லைனக்ஸில் கியூப் சிடிஎல்னு சொல்லிட்டு அதை ஏலியஸாக மேப் பண்ணிடுங்க. இனிமேல் நீங்கள் கியூப் சிடிஎல்னு கொடுத்தாலே இந்த ஃபுல் கமாண்டை கொடுக்குற மாதிரி அர்த்தம். அதுக்கடுத்து கெட்டு பாடு கெட்டு சர்வீசஸ்ன்ற கமாண்ட்லாம் கொடுக்கலாம். அப்போ இந்த கமாண்டை ரன் பண்ணிட்டீங்கன்னா நோ ரிசோர்ஸஸ் ஃபவுண்ட் இன் டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ், அதை காப்பி இவன் பேஸ்ட் என்டர். இப்போ ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிட்டு கியூப் சிடிஎல் கெட் பாட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோ ரிசோர்ஸஸ் ஃபவுண்டு கெட் சர்வீசஸ் கொடுத்தீங்கன்னா விஐசிஎஸ் நோ ரிசோர்ஸ் என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வரும். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம 2 மெத்தட் பார்த்தாச்சு, விச் இஸ் ஹவு டு யூ செட்டப் மினி கியூப் அண்ட் ஹவு டு யூ செட்டப் காப்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வாட் இஸ் குபர்னெட்டிஸ், வை குபர்னெட்டிஸ் அண்ட் 2 இன்ஸ்டலேஷன் மெத்தட் விச் இஸ் மினி கியூப். ஏன்னா நம்ம காப்ஸ்ன்ற மெத்தட் போகும்போது உங்களுக்கு 3 மெஷின் வரா, 3மே T3 மீடியமில் ரன் ஆகுறான். அப்போ உங்களுக்கு ட்ரிபிள் த ப்ரைஸஸ். இல்லைங்க எனக்கு ஒரே ஒரு மெஷின் மட்டும் போட்டோம், நான் ப்ரைஸ் எனக்கு அந்த 20 rupees கூட நான் பே பண்ண மாட்டேன், 5 ரூபாய் 10 ரூபாயிலே நான் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது மினி கியூப் மூலியமாக ஒரே ஒரு மெஷின் மட்டும் லான்ச் பண்ணிவிட்டு அந்த ஒரு மெஷினுக்குள்ளே நீங்கள் கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், மினி கியூப் என்னோட ஒர்க் முடிஞ்சதுனால அதையும் நான் டெர்மினேட் பண்ணிடுறேன். அண்டு நான் கிரியேட் பண்ண ஐஏஎம் யூசரையும் நான் என்ன பண்ணிடுறேன், டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த இது நான் வீடியோவில் போட போகிறனால அந்த யூசர் டீட்டெயில்ஸ் எனக்கு டீஆக்டிவேட் ஆக்சஸ் கீ அண்ட் யூசரும் டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் டன். ஸோ இப்போ பக்கெட் இருக்கட்டும், பக்கெட் எதுவும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஆக்சஸ் இருந்தால் தான் அந்த பக்கெட் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு எல்லாமே டெர்மினேட்டட். ஸோ வித் திஸ் நம்ம பார்ட் 1 ஆஃப் குபர்னெட்டிஸ் வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ ஃபார் இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோ சர்வீஸ்னா என்ன, மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்னா என்ன, ஒரு ஜொமாட்டோ அப்ளிகேஷனு, ஒரு கம்பெனியில் எப்படி எம்ப்ளாயிஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, அண்ட் மோனோலித்திக்கல் அண்ட் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ், அண்ட் எப்பவுமே மைக்ரோ சர்வீஸ் தான் போகணும் அப்படின்றதும் மேண்டேட்டரி கிடையாதுங்க. ஸோ நம்ம மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்லையும் இன்னும் அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகிட்டு தான் இருக்குது, மைக்ரோ சர்வீசஸ்லையும் அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது, சர்வர்லெஸ்லையும் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர்ன்றது உள்ளே கொண்டு வராங்க. அப்போ மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்ல நம்ம இப்போ குபர்னெட்டிஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குபர்னெட்டிஸ்க்கு பதில் இன்னும் ஏடபிள்யூஎஸ்ல இசிஎஸ் அப்படின்ற சர்வீஸ்லாம் இருக்கான். அதெல்லாம் நம்ம இன்னும் ஃபியூச்சர்ல நம்ம பார்க்க தான் போறோம். பட் திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் அவர் மைக்ரோ சர்வீஸ் ஜேர்னி. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியாமலே குபர்னெட்டிஸ்க்கு முன்னாடி டாக்கர்ன்ற சீரீஸ் 3 பார்ட் பார்த்துட்டீங்க. அந்த டாக்கர் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் மைக்ரோ சர்வீஸ். ஸோ அப்போ நீங்கள் மைக்ரோ சர்வீஸ்குள்ளே போகணும்னாலுமே டாக்கர்ன்றது இல்லாமல் நீங்கள் குபர்னெட்டிஸ்குள்ளேயோ சரி இல்லை இசிஎஸ்குள்ளேயோ உங்களால் போக முடியாது. இப்போ டாக்கர் வீடியோஸை கண்டிப்பாக மறக்காமல் கம்ப்ளீட் ஆல் த 3 வீடியோஸ். அண்ட் நம்ம இப்போ குபர்னெட்டிஸில் பார்ட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் பார்ட் 2ல ஹேண்ட்ஸ் ஆன் பாட்ஸ்னா என்ன, டிப்ளாய்மெண்ட், ஸ்டேட்ஃபுல் செட்ஸ், டீமன் செட்ஸ், ஜாப், க்ரான் ஜாப் நிறைய பேச போகிறோம். அடுத்து சர்வீசஸில் இன்கிரஸ், இகேஎஸ் கிளஸ்டரு, நம்ம குபர்னெட்டிஸில் என்னென்னலாம் இம்பார்ட்டண்டான டாபிக்லாம் இருக்கோ, வால்யூம்ஸ், யூசர் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். ஐ வில் கேட்ச் யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் இன்னைக்கு புதுசான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, யூ லேர்ன் சம்திங் நியூனா, உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல போடுங்க. அண்ட் இந்த சீரீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்குன்னா யூஸ் ஆச்சுன்னா கூட, ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ஷேரிங் இட் டு தெம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐல் கேட்ச் யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஹேவ் அ கிரேட் டே.